கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் எல்லா 9 வருஷத்துலையும் எப்படி பகவான் ஆராதிக்கப்படுறார், யார் ஆராதிக்கிறா, என்ன மந்திரங்கள், அதெல்லாம் பார்த்தோம். இப்போது நான் சொன்னேன் பாரத வருஷத்தை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும், நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி நிறுத்தினேன். அதை இப்போ சுதாச்சாரியர்கள் மறுபடியும் பிடிச்சிக்கிறேன். தத்ராபி பாரதமேவ விருஷம் கர்மக்ஷேத்திரம் அந்யானி அஷ்டவிருஷாணி ஸ்வர்கினாம் புண்ணியசேஷோபோகஸ்தானானி பூமானி ஸ்வர்கபதானி விபதிசந்தி. அப்போ பரீட்சித்து, இந்த பாரதங்கக்கூடிய பூமி இருக்கு இல்லையா, கர்மக்ஷேத்திரண்டா, இங்கே தாண்டா கர்மா அப்படின்னா விசேஷம். பாக்கிய க்ஷேத்திரம் போகக்ஷேத்திரம், அதனால் மற்ற க்ஷேத்திரங்களும் இங்கே வந்து தாண்டா கர்மா பண்ணுறா அப்படிங்கிற. சொர்க்கத்துலேருந்து எல்லாரும் இங்கே ஓடி வராளாம். நம்ம பாரத தேசத்தை பார்க்கணுன்னு இங்கே உள்ள மலைகள்லாம் சொல்கிறேன்டா உனக்கு, அதெல்லாம் கேட்டாலே புண்ணியம். பாரதேபி அஸ்மின் வருஷே சரிச்சைலாக சந்தி பகவக மலையக மங்களப்பிரஸ்தாக மைனா கத்திரகூட ரிஷபக்கூட்டகோலுக சஹ்யக தேவகிரிகீரிஸ்ய மூகக ஸ்ரீசைலக வெங்கடக மகேந்திரக வாரிதாரக விந்தியக शुक्तिमानीरुक्षगिरीपारयात्रः द्रोणचित्रकूटः गोवर्धनः रैवतकः ककुभः नीलः गोकामुख इन्द्रकीलः कामगिरिरति च अन्ये च शतसहस्रशः शैलाः तेषां नितम्बप्रवानदा नद्यश्च सन्ति असङ्ख्याताः. There are hundreds of thousands of ஹில்ஸ் அண்டு புண்ணிய நதிகள் இந்த ஊரில் இருக்குப்பா. இப்போ கொஞ்சம் கிரி மலைகளுடைய பேரை சொன்னேன். இப்போ வெங்கடம்னு நினச்சாலே வெங்கடாஜலபதி தான் இல்லையா? அந்த மாதிரி கோவர்தனம்னு நினச்சாலே நம்ம கோவர்தன கிரிதாரி தான். அந்தந்த மலையில் எத்தனை இப்போ முருகனெல்லாம் மலை மேலே தானே இருக்கார் இல்லையா? அதனால் இந்த மலைகளுக்கெல்லாம் அவ்வளோ விசேஷம். இந்த நதிகள் பேர் சொல்ல போகிறேன்னு, இந்த நதிகளை பற்றி இந்த பேரை சொன்னாலே புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஏதாசாமபோ பாரத்யா பிரஜா நாமபிரேவ புனம் தேனாம் ஆத்மனாச்ச உபஸ்பிரசம் தேம். நாம சொன்னாலே புண்ணியம்பா. என்ன அப்படிங்கிற ரெண்டாக பிரிக்க, நதி நதன்னு மேற்கு நோக்கி போகிற நதிகள், கிழக்கு நோக்கி போகிற நதிகள், அப்படி நதி நதன்னு இருக்கு. चंद्रवसा ताम्रपर्णी अवटोधा कृतमाला वैगायसी कावेरी वेणी पयस्विनी सर्कराभृता तुंगभद्रा कृष्णा वेण्या भीमरती गोदावरी निर्विंध्या पयोष्णी तापी रेवा सुरसा नर्मदा चर्मण्वती सिंधुरम दघा सोनश्चनदो महानदी वेदस्मृति ऋषिकुल्या त्रिसामा कौशिकी मंदाकिनी यमुना सरस्वती दुषद्वती गोमती सरयू रोदस्वती सप्तवती सुषोम्ना शतद्रु चंद्रभागा मरुद्भृता वितस्ता असिग्नि विश्वेति महानद्यः. எல்லாம் மகாநதிகள்ப்பா. இப்போ கூட கும்பம் மேலே வரப்போகிறது இல்லையா? அந்த திரிவேணி சங்கமத்தில் நம்ம இந்த புண்ணிய நதிகள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்ணோம். நமக்கு என்ன பாக்கியம்! இந்த பரதக்கண்டத்தில் நமக்கு ஜென்மா கிடச்சிருக்கு. இதை விட்டுவிடக்கூடாது. ஏதோ நம்மாத்து குழந்தைகள்லாம் வேறு வழி இல்லாத பழப்புக்காக அமெரிக்கா, இங்கிலாந்து, வெளிநாடுகள்லாம் போனாலும் திரும்பி இந்த ஊரில் வந்து நம்ம ஊரில் செட்டில் ஆகி நம்ம கோவில் குளங்கள்லாம் போய் நம்ம மனசாந்தி அடைஞ்சு நம்ம பிரிவாக போன மார்க்கத்தில் போய் நம்ம ஜென்மாவை கரையேற்றிக்கணும். எங்கேயோ வெள்ளக்காரன் கேவலம் திரவியம் கொடுக்கணும்னு போயிட்டு அவனுடைய கல்ச்சரில் போய் மாட்டேன்ட்டு கண்டபடி நம்ம ஜென்மாவை கெடுத்துட்டு புண்ணிய பூமியான பாரதத்தை விட்டுட்டு நாம் எப்படி எல்லாரும் இங்கே வரணும்னு ஆசைப்படுறதே. இப்போ திருவண்ணாமலை மாதிரி ஸ்தலத்தில் போய் பாருங்க, எத்தனை வெள்ளக்காரன் வரான். அப்படியே உட்காண்டிருக்கான் ரமணாசிரமத்தில், பகவானை பற்றி தியானம் பண்ணிட்டுருக்கான். நம்ம நாட்டில் தான் மனசாந்திக்கு வரணும். அதனால் நம்ம மற்ற குழந்தைகளுக்கெல்லாம், ஏன்னா இந்த பிரபாஷணத்தை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறேன்னு சில பேர் சொல்லியிருக்கா. அதனால் இதை நான் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிங்கோ வேண்டான்னு சொல்லலை.
ஒரு சேர்த்துண்டு ஒரு ஆனால் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஞானம் திரும்பி வந்துடுங்க. நம்ம ஊரில் ஒரு இடம் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய கங்கை காவேரி நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே கங்கே கங்கேதி யோப்ரூயாத் யோஜனானம் சதைரபி முச்சதே சர்வ பாபேபியகா விஷ்ணு லோகம் சகச்சதி அப்படின்னு ஒரு யோஜனானம் சதைரப்பி, சதயம்னா 100, யோஜனைனா 10, 1000 மைலுக்கு அண்ணண்டு நீ கங்கை கங்கைன்னு சொன்னால் கூட ஸ்நானம் பண்ணுறது உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. எத்தனை மகான்கள் இருந்திருக்கா, எத்தனை கோவில்கள், எத்தனை குளங்கள். இந்த நமக்கு பெரிய பாக்கியத்தால் நமக்கு இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு. அதுவும் விசேஷத்துக்காக பிராமணாளாக பிறந்த வாழ்க்கை பிராமண ஜென்மம். ஏன்னா சம்ஸ்காரங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இல்லாட்டலும் இத்தனை ஜென்மம் வந்தாலும் பிராமணாளுக்கு சேவை பண்ணலாம், கோவிலில் சேவை பண்ணலாம், அப்படி இருக்குது. அதனால் இந்த ஜென்மாவை நம்ம கரையேற்றிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்படி பகவானுடைய விராட் ஸ்வரூபங்கிறது எவ்வளோ பெருசு. அது எங்கெல்லாம் இந்த லோகங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லோகம்தான். 7 புவனம்ங்கிறா, 14 லோகங்கள் இருக்குங்கிறா, எத்தனை ஜீவராசிகள், அதெல்லாம் நம்மளால் ஆலோசிக்கவே முடியாது. அப்போது இதில் நரகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா உடனே ராஜா கேட்டால் அது உண்மைதானா, அப்படி ஒரு உலகம் இருக்கா? ராஜோவாச்ச நரகா நாம பகவன் கிம் தேச விசேஷாதவா பகிஸ்லோக்கியா ஆவோ ஸ்வதி அந்தராளீம் அப்படின்னு கேட்டான். ஆமாம்ப்பா இருக்கே, பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் தட்சிண திக் பாகத்தை தெற்க இருக்குப்பா. அது 21 நரகம் இருக்குது. எத்திரகா வாவ பகவான் பித்ருராஜா வைவஸ்வதா ஸ்வவிஷயம் பிராபித்தேஷு ஸ்வபுருஷைகி ஜந்துஷு சம்பரேதேஷு யதா கர்மாவஜம் தோஷமேவானோ லங்கித பகவத் சாசனகா சகணோதமம் தாரேதி. அங்கே தண்டனை கொடுக்குறா. எவன் பாவத்தெல்லாம் பண்ணிட்டு வரானோ அங்கே என் நரகத்தோட பெரியும் சொல்லி கேட்டுக்குவான். தத்ரக ஏகே நரகா தத்திர நரகானே ஏகவிம்சதிம் கணயந்தி. ஏகவிம்சத்தினா 21. அதாந்தே ராஜன் நாம ரூப லட்சணத்தோ அனுக்கிரமிஷ்யாமஹ தாமிஸ்ரகா அந்த தாமிஸ்ரகா ரௌரவகா மகாரௌரவகா கும்பீபாகா காலசூத்திரம் அசிபத்ரவனம் சூகரமுகம் மந்தகூபகா கிருமிபோஜனகா சந்தசதா தப்தசூர்ணி வஜ்ரகண்டக சால்மலே வைத்திரணி பூயோதகம் பிராணரோதோ விசசனம் லாலாபிக்ஷா சாரமேயாதனம் அவீசீரகா பானமிதேம். சில பேர் இன்னும் 7 நரகத்தை கூட சேர்த்துக்கிறாங்க. 28 கிஞ்ச க்ஷாரகர்தமோ ரட்சோகண போஜனம் சூலப்ளோதக தந்தசூக அவட்ட நிரோதனம் பர்யாவர்த்தனா சூச்சி முகம் இது 28 நரகா விவிதாயந்தனா பூமயகம். உங்களெல்லாம் பயமுறுத்த வேண்டாம். இந்த 28 நரகத்தில் ஒரு 4-5 சொல்லிட்டு, தாமிஸ்ரங்கிற நரகம் யாருன்னா எவன் திருடுறான்னு மற்ற பொருள் அவனுக்கா. அந்த தாமிஸ்ரங்கக்கூடிய நரகம் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவனுக்கா. ரௌரவங்கக்கூடிய நரகம் ஒருத்தர் நமக்கு தப்பு பண்ணால் நமக்கு அதனால ஒரு கஷ்டம் வரும்னு தெரியாது. இப்போ குழந்தை இருக்க நம்மளை உதைக்கிறது, அதை போய் அடிப்பாளா, அதுக்கு நமக்கு வலிக்கும் தெரியாது இல்லையா. ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது உதைக்கிறது நம்மளை, அந்த கண்ணுக்குட்டியை போய் சிக்ஷிப்பாளா, அதுக்கு தெரியாது இல்லையா. அதனால் அப்படி சிக்ஷிச்சா ரௌரவமாம். சூச்சி முகம் அப்படின்னு சொல்லி ஒரு நரகம் இருக்கு. நம்ம ஆற்றுல ஒரு அதித்தி வர பசிக்கிறதேங்கிற, நீ இன்னும் சாப்பாடு கூட இல்லை பைசா கூட, அவர் அவசியம் ஏன் யாரா இங்கே வந்த அட்ரா உதறான்னு விரட்டினாக்க அந்த அதிதி அவமானப்படுத்தி நினச்சா அவளுக்கு அந்த சூச்சியை முகமாக. காலசூத்திரம்னு ஒரு நரகம் இருக்குது. அப்பா அம்மாவோட சிராத்தத்தை விட்டானே அவனுக்கு அந்த நரகமாக இப்படியெல்லாம் இருக்கு. இதுவும் பகவத் ஸ்வரூபந்தாம்பா. பூதீபவர்ஷ சரிதத்ரிணவ சமுத்திர பாதாள நரக பாகணலோக சம்ஸ்தா கீதாமயா தவ நிருபாத்புதம் ஈஸ்வரஸ்ய சூலம் வபு சகல ஜீவனிகாய தாமாம். இப்படி சொல்லி முடிக்கிறார். இதோட பஞ்சமஸ்கந்தம் முடியுது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே வையாசிக்யாம் அஷ்டாதசசாகஸ்ரியாம் பாரமஹம்ஸ்யாம் संहितायां பஞ்சமஸ்கந்தே நரகானுவர்ணம் நாம ஷட்பிம் சோதனதி பஞ்சமஸ்கந்தः சமாப்தः. ஸ்ரீஹரே நமः, ஸ்ரீஹரே நமः, ஸ்ரீஹரே நமः.
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. षष्ठस्कन्धः प्रथमोऽध्यायः राजोवाच निवृत्तिमार्गगतिः आदौ भगवताय च क्रमयोगोपलब्धेन ब्रह्मणा संस्ருதியும். நீங்கள் இப்போ சொன்னேளே கேட்கறதுக்கே பயமாக இருக்கே, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது வழியை சொல்லுங்கன்னா, ராஜனே நீ ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு சொல்கிறேங்கிற. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நாளைக்கு 6வது ஸ்கந்தத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்ல போகிற நம்மளுடைய பிராயச்சித்தங்கள்லாம் சொல்ல போகிறார். அதுக்கப்புறமா பகவன் நாம அவருடைய கிரேட்னஸை சொல்லி அஜாமிளோபாக்கியான்னு சொல்லி எப்படி அஜாமிளனே கரையேறினாலும் நீ ஏன் கவலைப்படுற பரீட்சித்து, உன்னோட கதையை கேட்டவனுக்கே நிறைய யாதனை கிடையாதுன்னு. இப்போ நமக்கெல்லாம் நல்லது வரப்போகிறது. நாளைக்கு பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தம். நம்ம 6வது ஸ்கந்தத்தில் இருக்கோம். எப்படிடா இந்த சம்சார பந்தத்தின் வெளியில் பகவான் அடையணும்னு நிவர்த்தி மார்க்கத்தை பற்றி யோஜனைக்கிறத, நம்ம பண்ண பாவத்தினால நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவான், 28 நரகம் இருக்குது அப்படியெல்லாம் கேட்டபோது ராஜா பயந்து போயிட்டு இவரை கேட்டான் சுகரை, வாட் இஸ் த வே அவுட், எஸ்கேப் ரூட் என்ன அப்படின்னு. சுகர் சொன்னார், தஸ்மாத் புரைவாசிக பாபநிஷ்கிருதோ ஏதேத மிருத்யோர் அவிபத்யதாத்மனம் தோஷஸ்ய திருஷ்ட்வா குருலாகவம் யதாம் விஷக்சிகித்சே தருஜாம் நிதானவிதம். ஒரு வியாதியை வந்துருத்து நமக்கு உடம்பில் அப்படின்னா சிகிச்சை பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு திருஷ்டஸ்ருதாபியாம் யத் பாபம் ஜானன்னபி ஆத்மனோ ஏதம் கரோதி பூயோ விவசா பிராயச்சித்தம் மதோகதம். பிராயச்சித்தம் பண்ணிக்கோன்னு நீங்கள் சொல்கிறீங்களே சுகாச்சாரியாலே, பிராயச்சித்தம் பண்ணால் கூட நான் ஒரு பாவம் பண்ணுறதுக்கு காரணம் உள்ளேருந்து ஏதோ என்ன தூண்டுறது, அதுதான் கர்ம வாசனைன்னு சொல்லுவாள். அந்த வாசனை போகாது இல்லையா. இப்போது யானை இருக்குது, அதை கொண்டு போய் கஷ்டப்பட்டு குளிப்பாட்டி அவ்வளோ டைரை ஸ்பெண்ட் பண்ணுறது, அது மண்ணை வாரி தன் தலையில் போட்டுக்கிறது. என்ன பண்ண முடியும்? பிராயச்சித்தமுதோ பார்த்தம் மன்னியே குஞ்சர சௌச்சவத்து. குஞ்சரம்னா யானை, சௌச்சவத்துன்னா அதை சுத்தி பண்ணால் அது மறுபடியும் அழுக்கையே போட்டுக்குது. மறுபடியும் பாவம் பண்ண தோன்றது. இதுலேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னா சொன்ன சுகாச்சாரியர் சொல்ல, ஏவம் யமகிருத் ராஜன் சனைக்ஷேமாய கல்பத்தே தபசா பிரம்மச்சரியேன சமேன ச தமேன ச தியாகேன சத்யசௌச்சாபியாம் யமேன நியமேன ச தேகவாக் புத்திஜம் தீரா தர்மஜ்ஞா ஸ்ரத்தயா யுதாம் க்ஷிபந்தி அகம் மகதபி வேணு குல்மாம் ஜிவானழகம். சில பேர் தபஸுனால போக்கிக்கிறாப்பா, சில பேர் பிரம்மச்சரியத்தினால போக்கிக்கிறா, சில பேர் மனசை அடக்கிறா, சில பேர் நம்ம உடம்ப இந்திரியங்கள்லாம் அடக்கிக்கிறா, சில பேர் தியாகம் பண்ணுறா, தான தர்மங்கள் பண்ணுறா. அதனால் பல மார்க்கங்கள். எல்லாத்தையும் விட கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்பந்தி காஷ்சேன நீஹாரமிவ பாஸ்கரகம். கேவலம் பக்தி பண்ணினா போதுமேடா. நம்ம வாசுதேவன் இருக்கான் கிருஷ்ண பகவான், அது எப்படி தெரியுமா? இப்போலாம் பனிக்காலம் இல்லையா, ஒரே பனியாக இருக்குது. கர்த்தால ஒரு சூரியன் உதிக்கிறாரே பாரு, தானே எல்லாம் எங்கேயோ மறைஞ்சு போச்சியா. நீகாரமிவ பாஸ்கரகம். அந்த மாதிரி உனக்கு பக்தி இருந்துட்டோன்னா உன்னுடைய பாவமெல்லாம் தானே மறைஞ்சு போயிடும். ந ததாஹி அகவான் ராஜன் பூயே தபாதிபிஹி யதா கிருஷ்ணார்பித பிராணஹ தத்பூர்ஷ நிஷேவயம். நீ வேறு என்ன பண்ணினாலும்
உனக்கு பவித்திரம் அடைய முடியாது. இந்த கிருஷ்ணங்கிட்ட பக்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிராய சித்தானி சீர்ணானி நாராயண பராங்முகம் ந நிஷ்புனந்தி ராஜேந்திர சுரா கும்பம் இவாபகாகம். ஒரு குடத்தில் கல்லை போட்டு மூடி அதை கொண்டு போய் புசு புசுன்னு கங்கையில் முக்கியத்துனால அது என்ன சுத்தம் ஆகிடும் தான் என்ன. பிராயச்சித்தங்கிறது ஒரு லிமிட் வரைக்கும் தான். நமக்கு நாராயணனை எப்போவுமே தியானம் பண்ணி பஜனை பண்ணாதான் நம்முடைய பாபங்கள் போகும். வேறு மார்க்கம் இல்லை. சகன்மன கிருஷ்ண பதாரவிந்தயோ நிவேசிதம் தத்குணராகிரீக ந தேயமும் பாசபிருதஸ்ய தத்படம் சொப்னே விபஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாம். யார் கிருஷ்ணன்ட்ட மனசை கொடுத்துட்டாளோ, கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை நினச்சிருக்காளோ, யமனுடைய படனும் சொப்னத்தில் கூட அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே சந்தோஷமாயிட்டேன். நான் ஏதோ சொல்கிறேன்னு நினச்ச கதை சொல்லப்பனே கேட்டுக்கோ. கதையை ஆரம்பிக்கிறார். அத்திர சோதாகரம் தீமம் இதிகாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணயமையோ சம்பாதஸ்தம் நிபோதமே. நான் இப்போ சொல்ல போகிற கதையை நன்னா கேளு, தூங்கி இங்கே போயிடாத. ஏன்னா விஷ்ணு பார்சுதாளுக்கும் யமபடாளுக்கும் நடந்த சம்பாஷணையும் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காஞ்சியகுப்ஜம்னு ஒரு ஊர் இருந்தது. அதில் ஒரு பிராமணர் இருந்தான். அவன் காஞ்சியகுப்ஜ கஷ்டித்து தாசீபதி ரஜா மிளகா நாம்னா நஷ்டசதாச்சாரகா தாசா சம்சர்கதூஷிதகா. அவன் துஷ்சங்கத்தால் கெட்டு போயிட்டான்பா. அவன் நல்லவன் தான், ஆனால் துஷ்சங்கத்தால் கெட்டு போயிட்டு ஒரு தாசிகிட்ட போய் அடிமையாகி மத்யட்சகைஸ்தவைகி சௌரியகி கர்கிதாம் மிருத்யமாசரகாம் திருடுறதும் பிடிக்கிறதும் பண்ணி குடும்பம் அசுச்சிகி யாதையா மாச தேகினகாம். திருட்டு பணத்தில் குடும்பத்தை நடத்தி அந்த கட்ட பொம்பளையோடு சேர்ந்து ஏகப்பட்ட குழந்தைகளை பார்த்தா 10 குழந்தை பார்த்தாம். தஸ்ய புத்ரா தசதேஷம் துயோபமகாம். அந்த 10வது பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சான். பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோ சதகிதோ பிடிசம். ஒரு நாளைக்கு அவன் எப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த கடைக்குட்டிகிட்ட ரொம்ப பிரியம். அதனால் எப்போவுமே நாராயணா 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 படுத்துக்கூடா, நாராயணா சாப்பிட வாடா, நாராயணா தீர்த்தம் குடிடா, நாராயணா இந்த பழத்தை சாப்பிட்றா, நாராயணா இப்படி எல்லாமே கூப்பிடலாம். புஞ்சானகா பிரவிபன் காதன்னே பாலகஸ்னகேந்திரகாம் போஜயன்னே பாயின் மூட்டா நவேதா கதமந்தகம். தன்னுடைய வயசில் 88 வயசாகிடுத்து, செத்து போகிறோன்னே அவனுக்கு தோணலை. நாராயணா நாராயணாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டான்டா. யமபட்டர்கள்லாம் அப்படியே தித்திப்பல்லும் எரும மாட்டு வாகனமும் கோரமான ரூபத்தோட சபாசகஸ்தான் திரீந்துஷ்டா 3 பேர் உண்டாயா. புருஷானே பிரசதாருணாம் வக்ரதுண்டான் ஊர்தரும்னு ஆத்மானும் நேத்துமாகத்தாம். இவன் எழுத்துன்னு போகிறதுக்காக வந்து பாசக்கயத்தை போடுறான். இவன் என்ன பண்ணான், எங்கேயோ விளையாண்டுருக்கான் பையன். நாராயணா தூரே கிரீடனகா சக்தம் புத்திரம் நாராயணாக்குயம் பிளாவிதேன சுரேணோ செய்கி ஆஜுகாவா குலேந்திரேகாம். நாராயணான்னு கத்தினானம். தன்னோட குழந்தைய நினச்சிண்டு என்ன ஆச்சு நாள் நிசம் எப்பிரியமா மிரியமானச பிரவதோ ஹரி கீர்த்தனம் பர்த்துர் நாம மகாராஜ பார்ஷதா சகதம். இவன் பகவான் நாம சொல்லிட்டான்டா. கடைசியில் இவன் ஹரிகீர்த்தனம் பண்ணிட்டான்னு போத்தனை வந்து குதிச்சான். யார் விஷ்ணு பார்ஷதான்னா நம்ம நான் எதமான பற்றி சொல்லிட்டான்னு. இவன் வந்த உடனே இவன் அவளை கேட்குறான், யமதூதாள் நீ யார் எங்கே வந்த, இவன் நீ எங்க கஸ்வ குதாயாத்தா கஸ்மாத் நிஷேதத்தை கிம் தேவா உபதேவா வா யூயம் கிம் சித்த சத்தமாக. நீங்கள் என்ன தேவாளா உபதேவாளா, எதுக்கு இங்கே வந்தேன்? இந்த மகா பாப்பி இவனை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கோம், நீங்கள் என்னத்துக்காக வந்தேன்னு கேட்டாளாம். உடனே சுகர் சொல்கிறார்,
इत्युक्ते यमभूतैते वासुदेवोक्तकारिणः तान् प्रत्यूचु प्रकस्य मेघनिर्गणादयः விஷ்ணுபாஸ்வரன் சிரிச்சண்டே சொன்னால யூயம் வை தர்மராஜச இதி நிர்தேசகாரிணக. அம்மா நீங்கள்லாம் உங்கள் எஜமானன் யமன்தேன்னு வந்ததுக்கே உங்களுக்கு தர்மம் தெரியுமாடா? முதல்ல ப்ரூத தர்மஸ்ய தத்துவம் எச்ச தர்மஸ்ரன் தர்மத்தோட லட்சணத்தை சொல்லு. கதன் சுதேதிரியதே தண்டாக்கியம் வாசஸ்தானமே சிதம். தர்மம் தெரியாத எதுக்குடா தண்டத்தை கையில் வச்சுருக்க? இப்போ கூட போலீஸ்காரன் ரூல் தெரியாது இழுத்துன்னு போகிறான் பாரு. கதம் சுதேதிரியதே தண்டாக்கியம் வாசஸ்தானம் தண்டியா கிம் காரண சர்வே ஆவோ ஸ்விதே கழிச்சிடலாம். இவன் என்ன தப்பு பண்ணால் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு மிரட்டின உடனே யமதூத்தால் சொல்கிறான், வேத பிரணீதோ தர்ம யதர்மஸ்தத் விபர்யேகா வேதோ நாராயண சாட்சா ஸ்வயம்பூரிதி சுஸ்ரும. இதை தான் நம்ம சப்தாகத்தில் ஸ்ரீராம் கணபாடிகள் சொன்னார். என்ன தர்மம்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் தர்மம், வேதத்தில் சொல்லாத செய்கிறது தான் அதர்மம், வேதங்கிறது தான் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு யமதூதால் சொன்னால் இவன் எத்தனை அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால் இவனை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். இவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு இவ்வளவு சாட்சி கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு 13 விட்னஸ் எடுத்து போட்டாளுங்கிறது வரைக்கும் இன்றைக்கி. நாளைக்கு இந்த 13 விட்னஸ் யார், ஃபர்தராக இவாளோட சம்பாஷணை என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் யமதூத்தாள் பாசக்கயிறை கொண்டு 3 பேராக இவன் மேலே போட்டு இவனை இழுக்க அஜாமிழந்த அவன் நாராயணான்னு தன்னுடைய 10வது குழந்தை பேரை சொல்லி கத்த உடனே விஷ்ணு தூத்தாள் அங்கே ஆவிர்பவிக்க விஷ்ணு தூத்தாள் யமதூத்தாளை தர்மம் எது, உங்களுக்கு தர்மம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அவள் உடனே யமதூத்தாள் பதில் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம். யமதூத்தாள் சொன்னால் இவன் மகாபாவி, இவன் இவன் எத்தனை அக்கிரமம் பண்ணியிருக்காங்கிறது நாங்கள் இப்போ லிஸ்ட்டு போடுறோம். 13 பேர் சாட்சி வாங்கின்னு வந்திருக்கோம். யாரெல்லாம் நம்ம பண்ணுற பாவத்துக்கு சாட்சி தெரியுமா? சூரியகா அக்னி கம் மருத்து காவகா சோமகா சந்தியா அகனி திசகா ககா குஹா காலகா தர்ம இதி ஹேதே தெய்யச சாட்சிணகம். சூரிய பகவான் சாட்சியாக இருக்கார், அக்னி பகவான் சாட்சியாக இருக்கார், ஆகாசம் சாட்சியாக இருக்கு, வாயு பகவான் சாட்சியாக இருக்கா, கோமாதா சாட்சியாக இருக்கா, சந்திரன் சாட்சியாக இருக்கா, சந்தி அப்படிங்கக்கூடிய சந்தியா தேவதை சாட்சியாக இருக்கு, திக்குகள் சாட்சியாக இருக்கு, பூமி சாட்சியாக இருக்கா, ஜலம் சாட்சியாக இருக்கு, இப்படி காலம் சாட்சியாக இருக்கு. இப்படி 13 பேர் சாட்சியாக இருக்காப்பா. இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? சொல்கிறத கேட்டுக்குமே. ஆக்சுவலாக இவன் ரொம்ப நல்லவன் தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இவன் உசந்த பிராமண குலத்தில் பிறந்தான். அயம் ஹிட்ட சம்பன்னா சீலவிருத்த குணாலேகா, ஒழுக்கமாக இருந்தான், நல்ல குணங்களோட தான். திருதவிரதகா, நிறைய விரதத்தெல்லாம் அனுஷ்டிச்சிருந்தான். மிருதுகு தாந்தகா, மனசனை அடக்கி வச்சுருந்தான். சத்தியவான் மந்திரவித்து சுச்சிகி, சத்தியமே பேசியிருந்தான், மந்திரங்களை ஜபிச்சிருந்தான். குரு அக்னி அதிதி விருத்தானம் சிசூஷ நிறங்க, அகங்காரமே இல்லாத குருவுக்கெல்லாம் அதிதிகளுக்கெல்லாம் வயசானவாளுக்கெல்லாம் சேவை பண்ணிடலாம். சர்வபூத சுகுட்சாதுகும், எல்லா பிராணிகள்டையும் பிரேமானாம். மிதவாக்கு அனசூயகம், அப்படி இருந்தவனுக்கு வந்ததுரா ஆபத்து. ஏகாதசூவனம் யாத்தகா பித்து சந்தேசகுத்வஜகா. அப்பா சொன்னார், டே காட்டில் போய் கொஞ்சம் சமைத்துலாம் எடுத்துன்னு வாடா அப்படின்னார். கட்டு கொடுமை வச்சுருக்கான், காட்டுக்கு போனால் அங்கே போய் ஆதாயதா விருத்தகா பல புஷ்ப சமித்து குசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்குறான். ஒரு அயோக்கியன் ஒரு பொண்ணை கெடுத்துன்னு இருக்கான்.
ததர்ச காமினம் கச்ச சூத்தம் சகபுஜிஷ்யா. ஒரு துஷ்ட ஸ்திரீ அவளை கெடுத்துன்னு இருக்கான். இதை கல் வேற குடிச்சிருக்கான். இதை பார்த்தானோ இல்லையோ அந்த ஒரு சன்னிவேசத்தை பார்த்தவனுக்கு மனசு கெட்டு போய் ஓடி போய் அந்த ஆம்பளை இருக்கானே அவனை பிடிச்சி தள்ளி அவனை கீழே இவன் என்ன பண்ணான்னா ஸ்தம்பயன்னு ஆத்மானம் யாவத் சத்வம் யதாசுதம். அவனை கொன்னுட்டு இவன் போய் அந்த பொம்பளைக்கிட்ட போயிட்டான். அந்த பொம்பளையை பார்த்ததுலேருந்து பைத்தியமாயி தன்னிமித்த ஸ்மரவியாஜ கிரககிரஸ்தோ வச்சேன்னா ஒரு கிரகம் பிடிச்சிட்டா மாதிரி அவர்கிட்டையே மனசை கொடுத்து அவளுடைய குடும்பம் நடத்தி பணம் வேணுங்கிறதுக்காக எல்லாரையும் கொலை பண்ணி எல்லா கட்டத்தனமும் பண்ணி கிராமிய மனோரமே காமி பிரசீதே யதா ததா இப்படி பண்ணி 10 குழந்தையை பெற்றுண்டான். இவனோட கல்யாணம் பண்ண பொண்டாட்டி இருக்கா இல்லையா, விப்ராம் ஸ்வபாரியாம் அப்ரௌடாம் குலே மகதி லம்பிதாம். அவள் வசந்த பொண்ணு. அவள் இன்னும் ஏஜிக்கே வெள்ள பாவம், அப்ரௌடியாக இருக்கா, வசந்த குலத்தில் வந்தவ. அவளை விட்டுவிட்டு இந்த துஷ்டஸ்திரீயோட குர்த்தனம் பண்ணிட்டு இருந்தான். இதுதான் இவன் பண்ண பாபம். பாபம் பண்ணவாளை நம்ம தண்டிக்காதையே இருக்கக்கூடாது. அப்புறம் உலகத்தில் பாப்பம் நிறைய ஜாஸ்தியாகி போயிடும். இப்போ அதனால தானே க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டுங்கண்ணா. ஒரு க்ரைம் பண்ணால் நிச்சயம் பனிஷ்மெண்ட் வந்து அது ப்ரொபோர்ஷ்னேட்டாக இருக்கணும். பனிஷ்மெண்ட் வந்து லைட்டாகவே இருக்கக்கூடாது. அது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் நல்லா வச்சுருக்கான். அந்த மாதிரி இருந்தால் தான் க்ரைம் குறையும். எதசோ சாஸ்திரம் உல்லங்கிய ஸ்வைரச்சாரியாய கர்கிதகம் ததையேனம் தண்டபானே சகாசம் கிருத்தகில் வேஷம். அதனால் இவனுக்கு நிச்சயமாக நாங்கள் கொண்டு போய் நரகத்தில் அடித்து இவனை சரியாக்கணும். நேஷ்யாமஹா அகிருத்தனில் பேச எத்த தண்டேன சுத்தியதி. ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் தான் அவனை ரிஃபார்ம் பண்ண முடியும். பனிஷ்மெண்ட் இல்லாத ரிஃபார்மே ஆகாது. அதனால் நாங்கள் இவனை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமானது. நான் சில ஸ்லோகங்கள் தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அவகாசம் தான் படித்து பாருங்க. அப்படி சொன்னார். உடனே கேட்டுருந்த விஷ்ணு தூதா, இவ்வளோ தாண்டா உனக்கு தர்மம் தெரியாது, நீங்கள்லாம் என்னடா யமதூதங்கிறீங்க, அஹோ கஷ்டம் தர்ம திருசாம் அதர்மகா ஸ்மிருசதே சவாம். அதர்மத்தை போய் சொல்லிட்டு கேடா நீ எத்த தண்டேஷு அபாப்பேஷு தண்டோ ஈட்ரியத்தை தான். நிச்சயமாக தப்பு பண்ணவன்னு தண்டிக்கணும். அதில் வந்து நாங்கள் அப்ஜெக்டே பண்ணலை. நாங்கள் எதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறோன்னா இவன் பண்ணின பாவமெல்லாம் போயாச்சு. என்ன சொல்கிறேன், எப்படி போச்சு? இவன் செத்து போகிறத என்ன சொன்னான், நாராயணம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டான்ப்பா. உங்களுக்கு பாகவத தர்மம் தெரியல, நாங்கள் சொன்னே கேட்டுக்கோங்க. இன்ஃபேக்ட் தி எசென்ஷியல் சென்ட்ரல் தீம் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் இஸ் ப்ராபகேஷன் ஆஃப் பாகவத தர்மா. இந்த பாகவத தர்மத்தை தான் சொல்கிறதுக்கு தான் இதே வந்திருக்கு. பிரஜானாம் பிதரோ ஏச்ச சாஸ்தார சாது சமகா இது சியாதேஷ வைஷமியம் கம்யாந்தி சரணம் பிரஜாகா. இந்த பிரஜைகளுக்கு அப்பா மாதிரி இருக்கக்கூடிய ராஜா தப்பு பண்ணினான்னா யார்கிட்டப்பா போய் சரணாகதி அடைய முடியும்? நீங்களோ தர்மராஜா, தர்மத்துக்காகவே நீங்கள் இருக்கே. அப்படி இருக்கிறது நீங்கள் யூ ஷுட் ஃபாலோ, யூ ஷுட் நாட் சிம்பிளி ப்ரீச். எத்யத் ஆச்சரத்தே ஸ்ரேயான் இதரகா தீகத்தே சயத் பிரமாணம் குருத்தே லோககாத அனுவர்த்ததே. பர்றா யம தர்மராஜாவே இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதனால் நீங்கள் முதல்ல தர்மத்தை தெரிஞ்சுக்கோவோம். எது தர்மம் எது அதர்மம் இதை நாங்கள் சொல்கிறோம். ஐயம் கதை நிர்வேசோ ஜென்ம கோட்டியங் சாபே யத்வியாஜகாரவசோ நாம சுஸ்தீனம் ஹரே. மங்களமான பகவானுடைய நாமாவன் சொன்ன உடனே கோடி ஜென்மால பாபம் போயாச்சு. இதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. ஏட்டே நெய்வகி அகோனுஸ்ய கிருத்தம் ச அகநிஷ்கிருத்தம் யதா நாராயணா ஏட்டி ஜகாத சதுரக்ஷரம். சொல்லிட்டான் இல்லையா, சர்வேஷாம் அப்பியகவத்தாம் இதமேவ சுனிஷ்கிருதம் நாம வியாகரணம் விஷ்ணு யதஸ்தத்விஷயாமதிம். பகவான் நினச்சிட்டு சொன்னான்னா சொல்லலையாங்கிறது இங்கே இது இல்லை. ஒரிஜினலாக நாராயணனுடைய பேர் யார்? பகவானுக்கு.
நம்மாத்த பையனுக்கு நம்ம வச்சுருக்கோம். அதனால இங்கே நாராயணான்னு கூப்பிட்டு அவன் தன்னை தான் கூப்பிட்றான்னு நினச்சிக்கிறான். இப்போ இவன் நாராயணான்னு கூப்பிட்ட போது இந்த பையன் வரல. இந்த 10வது பிறந்தானே விளையாடின்னு இருக்கானே, போடா அந்த கழுவன் கத்தின்னு கிடக்கான் அப்படின்னு வந்துட்டுன்னு பெசாது இருந்தானா. ஆனால் இந்த ஒரிஜினல் நாராயணன் இருக்கானே, ஐயோ தன்னை தான் கூப்பிட்றான், விஷ்ணு தத்விஷயா மதி அப்படின்னு நினச்சின்னு எங்களை அனுப்பிச்சிருக்காருப்பா. அதனால பகவான் நாமாவை சொல்லிட்டாக்க பகவான் தன்னை கூப்பிட்றான்னு நினச்சின்றான். நாங்கள் இவனுக்கு சொல்கிறதை கேட்டுக்கோம். சாங்கேத்தியம் பாரிகாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்டநாம கிரகணம் அசேஷாகரம் விது. எப்படி சொன்னானடா, பரிகாசமாக சொல்லு. போ நோ நாராயணங்கடா, இவன் ஒரு அசடு சார். நீ நாராயணன் சொல்லிட்டியே, நீ பாரியாசமாக சொன்னானே இல்லை சாங்கேத்தியமாக சொன்னாலும் போகிறோம். சும்மா நாராயணன் கோயிலுக்கே போயின்னு இருக்கானேவன் அப்படி சொன்னாலும் போகிறோம். சாங்கேதம் ஸ்தோபம் இந்த மியூசிக்கில் இந்த ஆலாபனை பண்ண அதில் ஏன்னா அப்படி பண்ணாலும் போகிறோம். அந்த ஸ்தோபம் அந்த இதில் பண்ணாலும் ஆலாபனையிலையும் போகிறோமா. ஹேலமே சார் இவன் ஃப்ராடு சார், எப்போ நாராயணங்கிற அப்படின்னு ஏளனம் பண்ணாலும் போகிறோம். ஏன்னா நாகன் சொல்லி வைகுண்ட நாம கிரகணம் எப்படி சொன்னானடா, அசேஷாகரம் விதுவும் ஒருத்தன் கீழே விழலாம். அப்படி ஹரீங்கா பதித்தகா ஸ்கலித்தகா பக்னகா சந்தஷ்டகா தப்தாகதகம் ஹரிகீட் அவசேனாக புமான் நார்கதி யாத்தனாம். ஒருத்தனுக்கு ஜுரம் வந்துடுத்து ஹரே ஹரி அப்படி ஆழலாம். ஒருத்தனை பாம்பு கட்சிடுத்து ஹரி ஹரிங்கிறான். தடிக்க விழுந்துட்டான் ஹரி ஹரிங்கிறான். அவதான் இப்படி தானே அவனுக்கு நரக யாத்தனை கிடையாதுப்பா. குருநாஞ்ச லகுநாஞ்ச குருணிச்ச லகுணிச்ச பிராயச்சித்தானி பாப்பானாம் ஞாத்மக்தானி மகரிஷ்வே. பெரிய பெரிய பிராயச்சித்தம் பண்ணாலோ சின்ன பிராயச்சித்தம் பண்ணாலோ போயிடாதுப்பா. உண்மையாக பகவன் நாமாவை தெரிஞ்சோ தெரியாமலோ அஜ்ஞானாத் அதவா ஞானாத் உத்தம ஸ்லோக நாமைத்து சங்கீர்த்திதம் அகம் பும்சகா தகே ஏதோ யதா அனலகா. என்ன சும்மா இப்படி சொல்லியிருந்தே கேட, இத்தனை பாவத்தை பண்ணிட்டு ஒரே ஒரு நாம சொல்லி எப்படி சார் போகும், இதில் நம்ப முடியாது இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இல்லையா. அதுக்காக சொல்ல கார்பரேஷனில் குப்பையை சேர்த்து வச்சுருக்கான்பா. ஒரு மாதமாக ஒரே ஒரு நெருப்பு குச்சி ஏற்றி அத்தான குப்பையும் போச்சு. என்னோட இவ்வளவு குப்பைக்கு எவ்வளோ நெருப்பு குச்சி வேணும், எவனான அசடு நினைப்பண்ணா. நகேத்து ஏதோ யதா அனலகா. ஒரு சின்ன ஸ்பார்க் இஸ் குட் இனஃப் டு டெஸ்ட்ராய் த ஹோல் திங். அதை மாதிரி நீ எவ்வளவு குப்பையான அழுக்க சேர்த்து வச்சுருந்தான் மனசில். கிருஷ்ணன் நாம சொல்லிட்டியா, சங்கீர்த்திதம் அகம் பும்சாதகே ஏதோ அதாளம் யதாகிதம் வீரியதமும் உபயுக்தம் எதிர்ச்சையா ஆஜானத்தோப்பி ஆத்மகுணம் குறியான் மந்த்ரோப்பி உதாகிருதகம். ஆமாம், இந்த மருந்து இருக்கு இல்லையா, அதை நீ வாயில் ஊற்றிக்கிற. உனக்கு அதை பற்றி என்ன எதுன்னு தெரியாது. அது போய் வியாதியை தீர்க்கிறதா இல்லை சார், எனக்கு மருந்தை பற்றி காம்போசிஷன் தெரியணும், கெமிக்கல் காம்போசிஷன் தெரியணும், யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கான்னு தெரியணும், அதெல்லாம் தெரியும். அஜானத்தம் நம்ம தெரியும். எதோ டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ இருக்கார், அவருக்கும் ஒன்றும் புரியாது, கையத்தில் இருக்க அந்த ஃபார்மிஸ்ட் இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சால் போகிறான். அவன் ஏதோ ஒரு மருந்தை கூட நீயே நம்பின்னு குடிக்கிறேன். தீர்ந்து போச்சா இல்லையா. யதாகதம் வீரியத்தம் உபயுக்தம் எதிர்ச்சியா அஜானத்தோப்பி ஆத்மம் குறியான் மந்திரோப்பி உதாகதம். இப்படிலாம் சொன்ன உடனே இந்த யமதூதா ஒரே கன்ஃபியூஸ் ஆகி இவனை விட்டு நம்ம எஜமான்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி யமன்கிட்ட போனாங்கிறதுக்கு இன்றைக்கி சரித்திரம். நாளைக்கு இன்னும் ரொம்ப விசேஷமான சரித்திரங்களாக இருக்குது. என்ன பண்ண போகிறான் அஜாமிலங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ போனோம் இப்படி சொல்லி கதையை நிறுத்தி பரஸ்ருதி சொல்ல போகிறார். சொன்ன உடனே ராஜா கேட்க போகிறான், எனக்கு கேட்டது திருப்தியாலேயே. அவள் யமன்கிட்ட போனான்னு இல்லை, அவள் என்ன சொன்னார், யமன் என்ன சொன்னார் அதையும் சொல்லுங்கோ அப்படிங்க போகிறான். அதெல்லாம் திவ்ய சரித்திரங்கள்லாம் நாளைக்கு இருக்குது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ப்ரீவியஸ் டிஸ்கோர்ஸில்
விஷ்ணு பார்ஸ்வதாள் யமதூதாளுமா பேசிட்டு 2 பேருமே மறைஞ்சு போயிட்டாள். இவனை விட்டுன்னு பார்த்தோம். இதை பட்டத்திரி சொல்கிறதே அவள் 2 பேரும் பேசிக்கிறதே என்ன சொன்னான்னா, ஒருத்தன் இட்ஸ் அன் அட்டோன்மெண்ட். இஸ் ஆல்ரெடி டன் த பிராயச்சித்தா பவந்து பாபானி கதம் துனிஷ்கிருதே கிருத்தேபி போதண்டனமஸ்தி பண்டிதாக ந நிஷ்கிருதே கிம் விதிதா பவாத்ரசாம் இதி பிரபோ தொத்புருஷா பபாஷே. குருவாயிரப்பா, உன்னுடைய பார்ஸ்வதால் கேட்டா, ஏண்டா அவன் பகவன் நாமா சொன்னப்புறம் நீ எப்படி அவனை தண்டிக்க முடியும்? ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விகிதாமிருதாதயகா புனந்தி பாபம் நலுனம் திவாசனாம் அனந்த சேவாது நிகந்ததி துவயீம் இதி பிரபு தொத்புருஷா பபாஷிலே. சாதாரண பிராயச்சித்தத்துக்கும் பகவன் நாமாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாக்க, சாதாரண பாபம் பிராயச்சித்தம் மறுபடியும் அந்த டெண்டன்சி இருக்கும் அதே பாவத்தை பண்ணுறதுக்கு. இப்போ ஜெயிலேருந்து வெளில வந்தவன் மறுபடியும் அதே தப்பு பண்ணி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுறான் இல்லையா? புனந்தி பாப்பம் நல்லுன்னந்தி, அந்த வாசனை போகாது. ஆனால் பகவானுடைய நாமாவை சொல்லி பகவத் பாஷுடைய சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு அனந்த சேவாது நிகிருந்ததி துவயீம் இதி பிரபோ தொத்புருஷா பபாஷிதே. பிராயச்சித்தமாகவும் பாவமும் போகும், மறுபடியும் அந்த பாவத்தை பண்ணணுங்கக்கூடிய டெண்டன்சியும் போயிடும். துவயீம் இதி பிரபு அப்படிங்கிறான். அனேன பூஜன்ம சகசிரகோட்டிபிகி கிருத்தேஷு பாப்பேஷு நிஷ்கிருதி கிருதா எத் அக்னிகின் நாம பயாகுலோ ஹரேரிதி பிரபு தொத்புருஷா பபாஷிதேம். குருவாயூரப்பன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற டயத்தில் ஒரு கையெழுத்து வாங்கிட்டார் பட்டத்திரி. சுகாச்சாரியால் சொன்னார், 1000 கோடின்னு 100 கோடின்னா இங்கே ஜென்ம சகசிர கோட்டிபிகி 1000 கோடியில் பண்ண பாவம் போயிடும் உன்னுடைய நாமாவை சொன்னான் அப்படின்னு சொன்னாலே பயத்தை கூட ஹரிங்கக்கூடிய நாம இது பிரபு தொத்புருஷா பபாஷரே. நிருணாமுபுத்யாபி முகுந்த கீர்த்தனம் தகத்ய கௌகாம் மயி மாஸ்யதாசா ஏதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இது பிரபு தொத்புருஷா பபாஷரே. தெரிஞ்சோ தெரியாமலோ முகுந்தா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, முக்திக்கு எப்படி அப்படியே அக்யூமுலேட்டட் கார்பேஜை ஒரு நெருப்பு குச்சி குளத்தே அப்படியே நாசம் பண்ணிடுறதோ, எப்படி எவ்வளோ பெரிய உடம்புல உள்ள வியாதி ஒரு சின்ன மருந்து, எ ஸ்மால் மெடிசன், அது எதா ஔஷதம் கதா நிதி பிரபு தொத்புருஷா பவம். என்ன சார், நான் இவ்வளோ வெயிட் இருக்கேன், இந்த மாத்திரை இத்தினோண்டு இருக்கேன், கொஞ்சம் பெரிய மாத்திரையாக வேண்டாமன்னா தேவையில்லைடா அப்படிமா. அதே மாதிரி அடுப்பு இருக்குது, அதில் போய் நம்ம கை வச்சா சுடுன்னு தெரியாத குழந்தைக்கு கையை வச்சு சுட்டு கொடுத்து எப்படி சுடலாம் எனக்கு தெரியலேன்னு கேட்க முடியுமோ? வஸ்து சக்தி புத்திம் நாபேட்சதே அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு நியாயம். அந்த வஸ்து சக்தி இருக்கல்லவா, அது தானே பார்த்துக்கும், உன் புத்தியை அது ஆசிரியிச்சு போகாது, அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யும். அது மாதிரி பகவான் நாமா நம்மளை காப்பாற்றும். இது தெரியாமிய படைரபாசத்தே பவத் படானாஞ்ச கணேதி ரோகிதே பவஸ்மதிம் காஞ்சன காலமாச்சரம் பவத் பதம் பிராபி பவத் படைரசோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் எப்படி இந்த அஜாமில் மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்கிறார். இங்கே பாகவத்தில் சொல்கிறதே, இவாளெலாம் கிளம்பி போன உடனே ஆஹா என் ஜென்மா இப்படி நாசம் பண்ணிட்டு விட்டேனேன்னு அழுதானான். த்விஜப்பாச வினன்முக்தா கதபி பிரகிருதிங்கதா பவந்தே சிரசா விஷ்ணு கிங்கரான் தர்சனோத்சவகா. இந்த பகவத் பார்ஷதாளை பார்த்த உடனே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணானா. ஆஹா, நம்மளை இப்படி காப்பாற்றினா தர்மம் பாகவதம் சுத்தம் திரைவித்யம் ச குணாஷயம் பக்திமான் பகவத்யாசு மகாத்ம சிரவணாத்கே. அவளுடைய தரிசனம், அவளுடைய பேச்சை கேட்ட உடனேயே
இவனுடைய மனசை மாறி போயிடுச்சு. அஹோமே பரமம் கஷ்டம் அபூத் அவிஜிதாத்மனா ஏன விப்ளாவிதம் பிரம்ம விஷல்யாம் ஜாயதாத்மனா. நான் எவ்வளோ அயோக்கியம், திக்கு மாம் விகர்கிதம் சத்பிகி துஷ்கிருத்தம் குலகஜலம். என்னோடய ஒய்ஃபை விட்டுட்டு வந்தேன், எங்கள் அப்பா அம்மாவை தான் விட்டுட்டு வந்தேன், இப்படிலாம் பாவம் பண்ணேனே, இப்படிலான்ட்டு அவனுக்கு ரிமார்ஸ். அப்படியே விருத்தாவனாதோ பிதரோ நாஞ்சபந்து தபஸ்ஸ அஹோமயா அதுனா சக்தோ அகிருத்தஜே நீவத்தே அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன சொப்பனமா நிஜமாய் வாழ தான் பார்த்தது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பகவன் நாமா தான் இனிமேல் எனக்கு வைகுண்ட நாமகிரகணம் ஜக்மா பக்தும் மிகார்கதி. நான் எத்தனை அயோக்கியம், கொச்சாகம் கித்தவ பாப்பகா பிரம்மக்னா நிரபத்திரம், பிராமணகத்தையெல்லாம் பண்ணவையா நான், கொச்ச நாராயணே எத்தியேத்தது பகவன் நாம மங்களம், பகவானுடைய மங்களமான நாராயணா எங்கே இருக்கே, அதை நான் சொல்லி இப்படி எனக்கு நல்லது வந்ததே. இனிமேல் நான் நேராக கங்கா இதுக்கு போகிறேன், கங்கைக்கு போய் கங்கா துவாரத்தில் போய் பகவன் நாமா சொல்ல போகிறேன். இது ஜாதம் சொன்னிருப்பேதுங்க க்ஷணசங்கேன சாதுஷம். ஒரு க்ஷணந்தான் அவனுக்கு இந்த சத் சங்கம் கிடைச்சது, இந்த பகவத் பார்சுதாவோட சங்கம். அதெல்லாம் மைண்டு எப்படி மாறிடுது பற்றியல. அதனால் க்ஷணார்த்தமப்பி எங்களுக்கு ஒரு க்ஷணம் கிடைச்சா கூட போகும், மகான்களுடைய சன்னிவேசத்தால் நம்ம மைண்டு கிளியர் ஆகிடும்னு சொல்கிறார். இந்த பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்குறது எல்லாமே அந்த ஒரு க்ஷணத்திலே நம்ம மனசுக்கு அப்படி ஒரு சாந்தியை கொடுத்துரும். இது ஜாத சுனில் பீதகா க்ஷணசங்கேன சாதுஷு கங்கா துவாரமுப்பேய முக்த சொல்வான். எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு வார காலம் அப்படியே பகவன் நாமாவை உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கான், சொல்லிகிட்டே இருக்கான். ஹித்வா கலேவரம் தீர்த்தே கங்காயாம் தர்சனாதனோ சஜ்ஜஸ்வரூபம் ஜெகரிகே பகவத் பாஸ்வவர்த்தினாம். கடைசியில் 7ஆம் நாள் அன்னைக்கு தன்னுடைய சரீரத்தை கங்கையில் விட்டுவிட்டு பகவன் நாமாவை சொல்லிட்டு விட்டுட்டான். உடனே ஒரு விமானம் வந்துதான் வைகுண்டத்துலேருந்து. சாக்கம் விகாய சா விப்ரகா மகாபுருஷ கிங்கை ஹைமம் விமானம் மாறுகை யோகியத்ர ஸ்ரீயப்பதிகே. அதே பகவத் பாஷாவில் உன்னை பகவான் கூட்டின்றக்கா கூட்டின்ற சொன்னார்னு சொல்லி கூட்டின்னு போகிறா. ஹைமம் விமானம் ஆரோக்கியம், அப்படியே ஸ்வர்ண விமானம் அது யோகியத்ர ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஏவம் பரமம் குஹ்யம் இதிஹாசம் மகாபகம் சுணியாத் ஸ்ரத்தையா யுக்தா எச்ச பக்தியானு கீர்த்தையேதே. யார் இதை ஸ்ரத்தையாக கேட்குறாளோ, பக்தியோடு கேட்குறாளோ, அவளுக்கு நரக யாத்தனை இல்லை. நவைச நரகம் ஞாதி நேட்சிதோ யம கிங்கரேகி யஜ்யபி அமங்களோ மிருத்து விஷ்ணுலோகே மகீயதே. அவள் பாப்பம்லாம் போய் விஷ்ணுலோகத்துக்கு போயிடுவான். மிரியமானோகரேர் நாம கிரணன் புத்திரோபச்சாரிதம் ஆஜாமிளோபி அகாத்தாம கிம் புனகா சத்தையா கிரணனம். செத்து பொறுத்தே பிள்ளைய நினைச்சண்டு நாராயணான சொன்னா ஜாமிழனே கரையேறிட்டான்னா, ஸ்ரத்தையா பக்தியா பகவானை நினைச்சண்டு கடைசி காலத்தில் நாம் கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு போனோம்னா நமக்கு நல்ல லோகம் கிடைக்கிறதுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு சொல்கிறார். இதில் 1 or 2 பாயிண்ட்ஸு சொல்லிவிட்டு மேலே ப்ரொசீட் பண்ணேன். நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதே பகவன் நாமாவை வைக்கணும். இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் நவடேஸ் பீப்புள் லுக் டு கம்ப்யூட்டர் அண்ட் கூகுள் டு நேம் த சைல்டு. அதை வச்சா நம்ம பண்ணுறது நம்மளோட சம்பிரதாயம் என்ன, நம்மளுடைய பாரதிய சம்ஸ்கிருதி என்ன. அதனால் பொம்பளாட்டிகளாக இருந்தாக்க அம்பாளுடைய நாமாவும், ஆம்பளைகளாக இருந்தாக்க சிவபக்தாளாக சிவநாமாவும், விஷ்ணு பக்தாளாக விஷ்ணு நாமாவும் குழந்தைகளை வச்சு கூப்பிடணும். ஏன்னா நமக்கே அப்படி சொல்லி 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 பகவன் நாம சங்கீர்த்தனம் ஆகிடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான. 2வது, பகவன் நாமா இருக்குது அதனால் நான் என்ன வேணால் தப்பு பண்ணுவேன்னு நினச்சிக்கூடாதேங்கோ. பகவன் நாம சங்கீர்த்தனம் இஸ் நாட் எ லைசன்ஸ் to do something wrong. It helps you when you sincerely realize, ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனே, கிருஷ்ணா என்னை மன்னிச்சுக்கூடா, என்னோடய பூர்வ ஜென்ம வாசனை இப்படி பண்ணிடுறான்னா கிருஷ்ணன் மன்னிச்சுடுவான். கிருஷ்ணன் நாம சொல்லிவிட்டு நான் தப்பு பண்ணேன்னு அதுக்கு பகவன் நாமாவுக்கு அபச்சாரம் ஆகிடும். பகவன் நாம சித்தாந்தம்னு பண்ணினால்
நம்ம போதேந்திர சுவாமிகள் 10 விதமான அபசாரம் நாமாவுக்கு சொல்லியிருக்கார். அதில் ஒரு அபசாரம் பகவான் நாமாவுக்கான சத்துக்களை போய் நிந்தனை பண்ணுறது, நம்ம சாஸ்திரத்தில் சொன்னதுலேருந்து மாறி நடக்கிறது, தெய்வத்தை நிந்தனை பண்ணி, இதெல்லாம் பகவன் நாமாவுக்கு அபசாரம் ஆகிடும். பகவன் நாமாவுக்கு அபசாரம்னா இப்போ அதுக்கு பிராயச்சித்தமே இல்லை. இப்போ மற்ற வாத்தியார் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணுறதே மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உதாசனா எத்துதந்து மயா தேவே பரிபூர்ணம் ததஸ்துதேன்னு சொல்வேன். மந்திரஹீனமோ கிரியா லோபமோ பக்தி லோபமோ இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பிராயச்சித்தானி அசேஷாணி தபகர்ம ஆத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். மாமா சொல்லுங்கோ, கிருஷ்ணா 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 ஒரு 12 சொல்லுங்கோ அப்படிம்ப. அந்த கிருஷ்ணன் நாம சொல்ல நம்ம ஒரு பிராயச்சித்தம் பண்ணுறதே அதில் எத்தனையோ தப்பு வரலாம், அதில் எதுவும் தப்பலாம். எல்லா தப்பும் போகிறதுக்கு ஒரே இது கிருஷ்ணனுடைய நாமம். பிராயச்சித்தானி அசேஷானி தபக்கர்ம ஆத்மகானிவே யானி தேஷாம் சேஷாம். பாக்கி என்ன இருந்தாலும் அது கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தினால போயிடும். அதனால் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லணும். நாளைக்கு ராஜா கேட்க போகிறான், அவள் பாதியில் கதையை விட்டேன், அந்த யமதர்மராஜாட்ட போனாள் யமதூதான் என்ன சொன்னார் அதையும் சொல்லிவிடுங்கோ அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக யமதர்மராஜா பேச போகிறார் நாளைக்கு. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் அஜாமிளோபாக்கியானத்துக்கு பகவன் நாமா சொன்னாலே நமக்கு நரக வாசனை கிடையாதுன்னு பார்த்தோம். இதை கேட்டுன்னு இந்த ராஜா, நீங்கள் ஒன்று சொல்ல விட்டுட்டேளே, இந்த யமதூதர்கள் யம தர்மராஜாட்ட போய் இதை பற்றி பேசினா தர்மராஜா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறான். ராஜோவாச்ச நிசம்ய தேவகா ஸ்வபடோபவர்ணித்தம் பிரத்யாக கிம் தான் பிரதி தர்மராஜகா. அவளுக்கு என்ன சொன்னார்? ஏவம் ஹதாக்ஞோ விகதான் முரே நைதேசிகஸ்ய வசே ஜனோயம் அப்படின்னு போது சுகாச்சாரியால் சொல்கிறார். அப்பா இவாள்லாம் போயிட்டு யமதூதா சொல்கிறா, கதி சந்தேக சாஸ்தாரகா ஜீவலோகஸ்ய வை பிரபோ திரைவித்யம் குர்வத கர்ம பலாபிவியக்திகா. எத்தனை விதமான சாஸ்திரம் இருக்குது. ஏன்னா நாம் ஒரு சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம், அது தான் தண்டம் கொடுக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரே தலைவர் நீங்கள் தான். அஸ்து அத்தகா தொம் ஏகோ பூதானாம் சேஸ்வராணாம் மதீஸ்வரகா சாஸ்தா தண்டதுருணாம் சுபவிவேச்சனகாம். நீங்கள் தான் சுபம் அசுபம் பார்த்து தண்டம் கொடுக்குறவா. உங்களுக்கு மேலே ஹையஸ்ட் அத்தாரிட்டி எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. நீங்கள் உத்தம் ஏகா பூதானாம் ச ஈஸ்வரானாம் அதீஸ்வரா. ஈஸ்வராளுக்கெல்லாம் நீங்கள் தான் தலைவர். அப்படி இருக்கிறதே தஸ்ஸிட்டே விகதோ தண்டோன்னு லோகே வர்த்ததே அதுன்னா. அப்படி தண்டத்தை உங்களுடைய ஆணையை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதே 4 பேர் சதுர்பிகி அத்புதைகி சித்தைகி ஆக்ஞாத்தே விப்ரலம்பிதாம். ரொம்ப அதி தேஜஸ்விகள் 4 பேர் பொத்துன்னு குதிச்சா தாம் தேவேத்தமிச்சாம எதினோ மன்யசேக்ஷ்மம் நாராயணா இத்தி அபிகிதே மா பைரீச்சாயுர்திருதம். அவன் செத்து போகிறதே நாராயணான்னு சொன்னான். இவன் உடனே நீ பயப்படாதேன்னு இவன் சொல்லி எங்களை விரட்டி விட்டுட்டாளே, அவள்லாம் யார் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சுகாச்சார இது தேவசா பிருஷ்டா பிரஜா சம்யமனோயமஹா பிரீதகா சுதூதான் பிரத்யாக ஸ்மரன் பாதாம்புஜம் ஹரேகம். இந்த யமதர்மராஜா இருக்கார் இல்லையா, அந்த ஊருக்கு சம்யமனின்னு பேர். அந்த சம்யமனிங்கக்கூடிய ஊருக்கு அதிபதியாக இருக்கிறவர் தான் நம்ம யமதர்மராஜா. அவர் இதை கேட்டுவிட்டு சந்தோஷப்பட்டாராம். ஆகா அவனை விட்டாச்சா, அவள் 4 பேர் வந்தாளா அப்படின்னு அப்படியே கண்ணு மூடின்னு தியானம் பண்ணுறேன். இவனுக்கு அதிசயமாக திருடா இருக்கிறது ஒரு ஈஸ்வரன், அதான் யமதர்மராஜா. அவர் யாரை கண்ணு மூடிட்டு தியானம் பண்ணுறார்
அப்படிங்கிறத பாதாம்புஜம் ஹரேஹே, ஹரியோடைய சரணத்தை தியானம் பண்ணிட்டு பேசத் தொடங்கினார். யமோவாச்ச பரோ மதோன்யோ ஜகதஸ்தஸ்துஷச்ச ஓதம் புரோத்தம் படவத்யத்ர விஸ்வம் எதம்சதோஸ்ய ஸ்திதிஜன்மநாசோதவத்யஸ்ய வசேச்ச லோககம். அப்பா, இந்த லோகமெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்க தெரியுமா? என்னோட கண்ட்ரோல் இல்லைடா. அது இந்த பகவான் ஹரி இருக்கானே, அவனுடைய கண்ட்ரோல் இருக்கே. அவனுடைய நாமாவசம் யோ நாம விர்வாச்சி ஜனான் நிஜாயாம் பத்னாத் அஞ்சாம் விவதாம பிர்காகம் அப்படின்னு சொல்லிட்டு, நானோ இந்திரனோ நிருத்தியோ பிரச்சேதசங்களோ சந்திரனோ அக்னியோ எல்லாரும் அவங்கள தான் இருக்கோம். நாங்கள் தான் அவங்களோட சர்வெண்ட்டே. அகம் மகேந்திரகா நிருத்திகி பிரச்சேதகா சோமகா அக்னிகி ஈசகா பவனகா அர்க்ககா விரிஞ்சகா ஆதித்ய விஸ்வே வசவோத சாத்தியா மருகணா ருத்ரகணா சசித்தாக அப்படின்னு சொல்லிட்டு, தர்மம் அவள் என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் கட்டணும் அதுன்னா பாகவத தர்மம். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் நவை விதுர்ஷயோ நாபி தேவாகான சித்த முக்கியாசுரா மனுஷ்யாம் கூத்தச்ச வித்யாதர சாரணாதேகம். அதுக்கு தான் பாகவத தர்மம்னு பேர். இது தெரிஞ்சுண்டவா நாங்கள் 12 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். யார் அந்த 12 பேர்? ஸ்வயம்பூ, நாரதகா, சம்பு, குமாரகா, கபிலகா, மனு, பிரஹ்லாதகா, ஜனகா, பீஷ்மகா, பலி, வையாசிகிர்வயம். இந்த 12 பேர் எண்ணிக்கோங்க. 1 பிரம்மா, 2வது நாரதர், 3வது சம்பு, 4வது சனத்குமார், 5வது கபிலர், 6வது மனு, 7வது பிரஹ்லாதன், 8வது ஜனகர், 9வது பீஷ்மர், 10வது மகாபலி, 11வது சாட்சா சுகாச்சார வையாசிகி, 12வது யமன் வயம். துவாதசைத்தே விஜானிமோ தர்மம் பாகவதம் பட்டாகம். இது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா, இது ரொம்ப குஹ்யம். குஹ்யம் விசுத்தம் துர்போதம் எம் யாத்வா அமிர்தம் ஸ்னுதே. இதை தெரிஞ்சுட்டாக்க பிறவை பிணியிலேருந்து நாம் தப்பிச்சுடலாம்ப்பா அப்படிங்கிறா. ஏதாவானேவ லோகேஸ்மின் பும்சா தர்ம பலஸ்மதா பக்தி யோக பவதி தன்னாம கிரகணாதிபிகி. பக்தி யோகத்தில் இருக்கிறவாளுக்கு தான் இந்த பகவன் நாம வரணும். நாமோச்சாரண மகாத்மியம் ஹரே பிரசித புத்திரகா அஜாமிலோபியேனைவ மிருத்யுபாசாத முச்சத்தை. இப்போ பார்த்தியா நாமத்தினுடைய கிரேட்னஸை பார்த்தியா? பிரத்யட்சமாக நீங்களாம் பார்த்து வந்திருக்கேன் மகாத்மத்தை. அவன் நாமா சொன்ன உடனே அஜாமிலனும் மிருத்யு பாசத்திலேருந்து விடுபட்டுட்டான் இல்லையா? ஏதாவதாளம் அகநிர்கரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குண கர்மனாம் நாம் விக்ருஸ்ய புத்திரமகவான் யத் அஜாமிளோபி நாராயணாயேதி மிரியமாணையாய முக்தியம். இவன் அஜாமிளனே இப்படி நாராயணான்னு பகவானுடைய நாமாவை சொல்லிட்டு விடுபட்டானாக்க பாக்கியெல்லாம் கேட்கணுமா? சங்கீர்த்தனம் பகவதோ குண கர்ம நாமம். நேற்றுக்கு சொல்கிறதே 2 நாள் முன்னாடி சொன்னேன். குணங்களை உள்ள நாமாக்கண்ணே. இது கர்மா உள்ள நாமம். எந்த நாமாவாக இருந்தாலுமே சரி. இப்போ விஸ்வரூப பிரதர்சகாய நமக, ஸ்ரீகிருஷ்ணாய நமக, கமலாநாசாய நமக, வாசுதேவாய நமக, சனாதனாய நமக, வாசுதேவாத்மஜாய நமக, புண்ணியாய நமக, லீலா மோட்ச விக்கிரகாய நமக. எந்த நாமாவாக இருந்தாலும் அது நேராக நம்மளை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் இனிமேல் நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஆர்டர் போடுறேன். யார் பகவான் நாமா சொல்கிறாலும் அவகிட்டே போகக்கூடாது. தானோபசீத ஹரே கதையா விகுப்தாம் நைஷாம் வயம் நச்சவேகா பிரபவாம தண்டே தானானயத்வ மனசு. அப்படின்னா யாரை கூட்டின்னு வருது சொல்கிறேன் கேட்டுக்கோ.
தானானயத்வமசதோ விமுகான் முகுந்த பாதாரவிந்த மகரந்த ரசாதஜஸ்ரம் நிஷ்கிஞ்சனை பரமஹம்சகுலைரசக்ஞே ஜுஷ்டாகிரிகே நிறையவத்மை பத்தத்ரேஷ்ணானே. முகுந்தனை யார் பஜிக்கலையோ, யார் ஸ்மரிக்கலையோ, அந்த பசங்களெல்லாம் பகவத் பக்தி இல்லாத பசங்களை பகவன் நாமா சொல்லாத நாக்கு உள்ளவெல்லாம் பிடிச்சு இழுத்துன்னு வா, இங்கே நாம் அவனை பிடிச்சிருவோம். ஜிக்வான பக்தி பகவத் குணநாமதேயம், எந்த நாக்கு சொல்லலையோ, சேதஸ்தன ஸ்மரதித சரணாரவிந்தம், எது மனசு பகவான் சரணாரவிந்தத்தை நினைக்கலையோ, கிருஷ்ணாய நோனமதி எச்சரி ஏகதாம், ஒரு தரம் லைஃப்பில் கிருஷ்ணன் காலில் வேலையோ தான் ஆன யுத்தம், இங்கே கூட்டின்வா நம்ம அடித்து தவிடுபடியாக்கிடுவேங்க. அசத்தோ அக்கிருத விஷ்ணு கிருத்தியம் தட்சம்யதாம் ச பகவான் புருஷ புராண நாராயண ச புருஷை சத்கிருதம் ஸ்வானாமோ ந விதுஷாம் ரசிதாஞ்சலீனாம் சாந்திர்கரி சினமகா புருஷாய பூம்னே. கிருஷ்ணா, என்னை மன்னிச்சுக்கோப்பா, என்னுடைய தூதால் தெரியாத அங்கே போய் உங்களுடைய பார்சலால் மூலமாக தெரிஞ்சுன்னு வந்திருக்கா, தெரியாத அவங்ககிட்ட போயிட்டா, நாராயணான்னு சொன்னப்போ இவாளாக வந்திருக்கணும், அதனால் எங்களை க்ஷமாப்பனுங்க. தட்சண்யதாம் ச பகவான் புருஷ புராணா நாராயணா சோ புருஷி எது அசத்கிருதம்னா, எங்கள் ஆள்லாம் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கானே. ஸ்வானாமஹோன விதுஷாம் ரஜிதாஞ்சலி நாம் சாந்திர்கரீசை நமஹா புருஷான் பூம்னே அப்படின்னு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறார். யமதூதாள் போய் அவனை மிரட்டினதுக்காக. அதனால் தஸ்மா சங்கீர்த்தனம் விஷ்ணோ ஜெகன் மங்களமங்கசாம் மகதாம் விகௌரவ்யா விஜயகாந்திக நிஷ்கிருதம் ஷிண்வதாம் கிரணதாம் வீரியாணி உத்தாமானி ஹரேமு யதா சுஜாதயா பக்தியா சுத்தியே நாமாமிருதாதிபிகம். பகவான் நாமாவை சொன்னோடனே நம்ம சுத்தி ஆயிடுறோம். அதனால் நீ அங்கே போகாதே. கிருஷ்ணாங்கிரி பத்மதூலின்ன புனல் விசிஷ்ட மாயா குணேஷு நமதே விஜனா விகேஷம் அந்நஸ்து காமகத ஆத்மஜ பிரமாட்டும் ஈகேத கண்மயதே விரஜ புனஸ்யாத்தியம். இப்படி சொன்னார். கடைசி ஸ்லோகம் இதிகாசம் முக்கியம் பகவான் கும்பசம்பவா கதையாமாசமலையே ஆசீனோ ஹரிமர்ச்சயன். ஏ பரீட்சித்தே, உன்னை பார்க்குறதுக்கு நான் வரத்தே மலையங்கு இப்படி பிரதேசத்துக்கு போனேன். அங்கே மலைய பர்வதத்தில் அகஸ்தியரை பார்த்தேன். அர்ச்சனை பண்ணிட்டுருக்கார், பூஜை பண்ணிட்டுருக்கார். மகான்கள் பூஜை பண்ணுறதை பேச மாட்டா. அப்போ போய் இந்த இதை எடுத்து எனக்கு சொன்னார், இந்த அஜாமலன் கதையை சொன்னார். ஹரிம் அர்ச்சயன்னு ஆசீனகா. அது ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானத்தில் பாதூஸ் பிரசன்னு, பகவான் பாதத்தை பிடிச்சிட்டு இது சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த சத்தியமான சரித்திரத்தை இன்றைக்கி நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் தெரிஞ்சுக்கோ பாகவத தர்மத்தை, பகவான் நாமா விசேஷத்தை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அகஸ்தியாச்சாரியால் சொன்ன கதை, சுகாச்சாரியால் கையாண்ட கதை, யமதர்மராஜா தன்னுடைய தூதாளுக்கு எடுத்து சொன்னது, இந்த பகவத் பார்சுதாளில் எடுத்து சொன்னது எல்லாம் நமக்கு இந்த அஜாமிருதானுக்கு கிடச்சிருக்கு. அதனால் தினம் கொஞ்சமான பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி நாம் எல்லாம் நல்ல கதி அடையணும்னு பிரார்த்திச்சுட்டு இதோட இந்த அஜாமிர பாக்கியானத்தோடு நம்ம விடைபெற்றுக்கிறோம். அடுத்தது இப்போ கேட்கப்படுற இந்த பிரச்சேதஸ்கள் கதை சொல்லிட்டு இருந்தேளே, பாதியில் விட்டுட்டேளே, அந்த நாரதன் அந்த பிரச்சேதஸ்களுடைய இதை பற்றி சொல்லுங்கன்னு உடனே இனிமேல் திவ்ய சரித்திரங்கள்லாம் வரப்போகுது, விருத்ராசுரனோட கதையெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரம கிருபா விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் அஜாமிளோபாக்கியானத்தில் பகவன் நாமா எத்தனை முக்கியமானது, நம்மளை எப்படி கரையேற்றும் அப்படிங்கக்கூடிய பாகவத தர்மத்தை விஸ்தாரமாக பார்த்தோம். கேட்டுட்டு இந்த பரீட்சித்து சுகர்கிட்ட சொன்னால், ஆமாம் அந்த பிரச்சேதஸ்கள் கதை சொன்னேளே அது அப்புறம் விட்டுட்டேளே, அதில் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்களேன், எப்படி பிரஜா சிருஷ்டியெல்லாம் ஏற்பட்டது, எப்படி இந்த உலகம் அபிவிருத்தி ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ராஜோவாச்ச தேவாசுரனாம் சர்கோ நாகானாம் மிருகபட்சிணாம் சாமாசிகஸ்துவயா புரோக்தோ யஸ்து ஸ்வயம்புவெந்தரேம்.
அண்ணே சுகாச்சாரியால் சொன்னார், அப்பா இந்த பிரச்சேதஸ்களுடைய இந்த 10 பேர் இருக்கால பிரச்சேதஸ்கள், அவள் ஏதா பிரச்சேத புத்திரா திச பிராச்சீன பரிகேஷகா, பிராச்சீன பரிகேஷோட அந்த 10 பிள்ளைகளும் கடினமான தபஸ் பண்ணும்போது பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். பண்ணினோடனே அவள் கிளம்பி வரத்து எங்கே பார்த்தாலும் மரங்களாக இருந்தது. உடனே ஜனங்களுக்கு இடம் வேண்டாமோன்னு சொல்லி அப்படியே தங்களுடைய தப்போ சக்தினால் இந்த மரத்தெல்லாம் புசுக்கினா. அப்போ நம்ம சந்திர பகவான் ஆவிர்பவிச்சார். பண்ணிவிட்டு ராஜோவாச்ச மகான் சோமோ மன்யம் பிரசமயன்னிவ மாதுமேபியோ மகாபாகா தீனேபியோ துருக்துமிருகதம். ஒரு நாளும் இந்த மரத்தை போய் அழிக்கக்கூடாதுப்பா, எல்லாருக்கும் அதை சாப்பாடு போடுறது. இந்த மிருகங்கள் அதுகளுக்கெல்லாம் புல்லுகள்லாம் அதுலேருந்து வருது, நமக்கெல்லாம் ஓஷதிகள்லாம் வருது. அகோ பிரஜாபதிர் பகவான் கரவ்யகா வனஸ்பதின்னு ஓஷதீஞ்ச சர்ஜோ நிமிஷம் விபூம் அன்னம் சராணாமச்சரா ஹியபதகா பாதச்சாரிணாம். நமக்கு எல்லாம் வாழ்த்துனா வரதுனால இந்த ஈக்காலஜியை ஒரு நாளும் நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்களுடைய ஒரு புத்திரி இருக்கா, அவள் பேர் அவர் அப்சரஸ்தாவை இத்தியாமன்றவராரோகாம் கன்யாம் அப்சரசைம் நிருபாம் சோமோராஜாயோ தத்வா தே தர்ணேணோபயே மீரீம். அவளுக்கு வாழ்ஷின்னு பேர் விருட்சத்துலேருந்து கொடுத்ததுனால அவளை தர்மமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. தர்மேன உபயேமிரி. எப்போவுமே நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிண்டா அது தர்மத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தான் பண்ணிக்கணும் சாஸ்திர பிரகாரம். தேபியஸ்தஸ்யாம் சம்பவத்து தட்ச பிராச்சேதசக்கில யஸ்ய பிரஜா விசர்கேண லோகா பூரிதா ஸ்ரீயகாம். இந்த பிரச்சேதஸுகளுக்கும் இந்த வாஷ்ணிக்கும் பிறந்த குழந்தை தான் நம்ம தட்சன். அந்த தட்சன் மூலமாக தான் உலகம் ஃபுல்லாக கிரியேஷன் உண்டாச்சு அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்கும் போல இருக்க இந்த கதை. எப்படி தட்சன் சிருஷ்டி பண்ண அதை சொல்லுங்களேன். தட்சன் மானசீகமாக சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தா மனுஷால சிருஷ்டி பண்ண, அசுரால சிருஷ்டி பண்ண. மனசைவா சுஜத்பூர்வம் பிரஜாபதிரிமா தட்ச பிரஜாபதி பண்ணாரா. தேவா அசுர மனுஷாதீன் லபஸ்தல ஜலூகுசகாம். ஆனால் இல்லை மூமெண்ட்டே இல்லை. இவர் சிருஷ்டி பண்ணார், அப்படியே இருக்கு. பார்த்தார் இதில் ஏதோ சம்திங் இஸ் ராங்க. அதனால் நம்ம தபஸ் பண்ணி பகவானை சாட்சாத்காரம் அடைஞ்சு அதுலேருந்து தான் சிருஷ்டி பண்ணணும்னு ஒரு அகமர்ஷனம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. இன்ஃபேக்ட் அகமர்ஷனம் ஒரு மந்திரமே இருக்குது. ஸ்நானம் பண்ணுறத பெரியவாள்லாம் சொல்லி தான் ஸ்நானம் பண்ணுவாள். தத்ர அகமர்ஷ்ணம் நாம தீர்த்தம் பாபகரம் பரம் உபஸ்பிருஷ்ய அனுசவனம் தபசா தோஷயத் ஹரிம். அந்த அகமர்ஷனம் கூட தீர்த்தத்தில் பகவன் நாமாவை சொல்லி 3 நேரம் ஸ்நானம் பண்ணி ஹரியை ஆராதிச்சான். அது எங்கே இருக்குது அப்படின்னாக்க அது இதில் இருக்கான். விந்திய பதைக்கை விந்திய பாதான்னு உபவிருஜ சோச்சரத்து துஷ்கரத்து பகா. விந்தியமலை கடையில் இருக்கான். அந்த ஸ்தோத்திரத்தை நான் உனக்கு சொல்கிறேன் கேள்வின்னு சுகாச்சாரியால் சொல்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஹம்சகுஹ்யம்னு பேர். நல்லா கட்டுங்க, ஹம்சகுஹ்யம்னு பேர். ஆச்சரியமான ஸ்தோத்திரம். நமக்கு அதில் அனுப்பிரவேசம் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்தில் அவகாசம் கிடையாது. 1-2 ஸ்லோகம் சொல்லிட்டு போயிடுவோம். பிரஜாபதி ரூவாச்ச நம பராயா விததானுபூதயே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிகி நிவர்த்தமானாய ததே ஸ்வயம்பவே நயஸ்ய சக்கியம் புருஷோ வைத்தி சக்யுः சகாவசம் சம்வசத புரேஸ்மின் குணோ யதா குணினோ வியக்ததிருஷ்டே தஸ்மை மகேசாய நமஸ்கரோமி. பெரிய ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணினார். பண்ணின உடனே பகவான் ஆவிர்பவிக்கிறார்.
இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த பகவத் ஆவிர்வாவத்தில் 8 திருக்கைகளோட பகவான் ஆவிர்வச்சனா. ஆவிராசே குருசேஷ்ட பகவான் பக்தவத்சலகா கிருதபாதகா சுபர்ணம் சே பிளம்ப அஷ்டமகாபுஜகா. கருடனுடைய தோளில் 2 பக்கத்துலேயும் 2 காலை போட்டுருக்காராம். நம்மளாம் ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காண்டாப்போ அந்த மாதிரி போட்டுருக்காராம். சக்தபாதகா சுபர்ணாம்சே பிரளம்ப அஷ்டமகாபுஜகா அப்படின்னு 8 திருக்குறள். எப்படி இருந்தார் பகவான்? சக்கர சங்காசி சர்மேஷு தனுப்பாசகதானரகா பீதவாசாகனஸ்யாமகா பிரசன்னவதனேட்சணகா வனமாலா நிவீதாங்ககாலச ஸ்ரீவத்சகோசவா மகாகிரீடகடகா ஸ்புரன்மகரகுண்டலகா காஞ்சங்குளீயவலயே நூபுராங்கதபூஷிதகாம் த்ரைலோக்கியமோகனம் ரூபம் பிப்ரத்ரபுவனேஸ்வரகாம். 3 லோகம் சொக்கி போயிடுமா, அப்படி ஒரு ரூபமாகிட்டு எப்படி இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். கருடனோட தோளில் 2 காலையும் வச்சுட்டு அந்த 8 கையில் என்னெல்லாம் இருந்ததுன்னா சங்கம், சக்கரம், கத்தி, சர்மம், பானம், வில்லு, பாசம், கதை. பகவானுடைய வஸ்திரம் பொன்னிறமாக இருக்கான். நீருண்ட முகம், மேகம் போல கருத்த சரீரம், தெளிந்த முகம், நேத்திரம், வனமாலை அது கழுத்துலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கான். ஸ்ரீவத்சங்கிற மரு, கௌஸ்துபங்கிற மணி, பெரிய கிரீடம், தோள்வளை பிரகாசிக்கிறதா மகர குண்டலங்கள், இடையில ஒட்டியானம், கையில் மோதிரம், வலயம்னு பாதத்தணியம் வீரகண்டாமணி, நூபுரம் எங்கள் பாதசரம், தோள்வளை இப்படி அலங்கிட்ட லோகத்தையும் மூழ்கக்கூடிய பகவான் ஆவிர்பவித்த உடனே அவர் கூடவே யாரெல்லாம் வந்தாங்கன்னா நாரத, சனத்குமார் இவரெல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாரதநந்தா ஜெயி பார்ஷதை சுரயூதபி ஸ்தூயமானோ நக சித்தகந்தர்வம் சித்தாள் கந்தர்வாள் எல்லாரும் வந்துட்டான். ரூபம் தன்மகதாச்சரம் விசக்ஷாகம். இதை பார்த்தானோ இல்லையோ அவனுக்கு இன்னும் வாயில் பேச்சே இல்லை. என்ன பண்ண, அவன் பார்த்த கட்டீர்னு சுவாமி காலில் விழுந்தானான். அப்படி தான் நம்ம பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது. தண்டவத்து அப்படின்னா தண்டம் விட்டு அந்த தெலுங்கில் நானாம தண்டவத் பூமோ பிரகிருஷ்டாத்மா பிரஜாபதிக்கு வாயை திறக்கவே முடியல அவனுக்கு. இந்த பகவானை பார்த்து அப்படி ஆன்னு இருக்கான். ந கிஞ்சினோதி லிகித்தும் மசக்கே தீவிரயாமதாம். சுவாமி சொன்னார், டேய் தட்சா, எனக்கு தெரியுண்டா உனக்கு என்ன வேணும்னு. பிராச்சேத மகாபாக சம்சித்த தபசாபவாம் யஸ்ரத்தையாமத் பரியாமயி பாவம் பிறங்கதகா. நீ என்னத்துக்காக தபஸ் பண்ணேன்னு தெரியும். நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. பஞ்சஜனியோட பிள்ளை ஏஷா பஞ்சஜனஸ்யாங்க, பஞ்சஜனனுடைய பொண்ணு, அவளுக்கு பேர் அசிக்னின்னே பேர். அசிக்னி நாம பத்னித்வே பிரஜேச பிரதிகிரக்கியதாம். அவளோட சேர்ந்து நீ சிருஷ்டி பண்ணினா நன்னாகும். அதாவது ஸ்திரீயும் பும்சான்மா சேர்ந்தால் தான் சிருஷ்டி. இனிமே மனசால சிருஷ்டி கிடையாது அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். மிதுன பாவம் மிதுனோ விவாய தர்மஸ்தம் பிரஜாசர்கன்மம் புனகா மிதுனோ விவாய தர்மின்யாம் பூரிசோ பாவிஷ்யதி. இப்படி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படியே சொப்னோபலப்தார்த்தைவ தத்ரைவ அந்தர்ததே கரி. பகவான் அந்தர்தானம் ஆயிட்டார். உடனே அசைக்கினியும் தட்சிணமாக சேர்ந்து 10,000 குழந்தைகளை பெற்றலாம். அவளுக்கு கலெக்டிவாக பேர் ஹரியஸ்வாள் அப்படின்னு பேர். அவளை சொன்னால் தட்சன் நீங்கள்லாம் நிறையா சிருஷ்டி பண்ணுங்கன்னா, அவள் முதல்ல பகவத் அனுகிரகம் வேணும்னு சொல்லிட்டு மேற்க நோக்கி வந்தாலாம். நம்ம நாராயண சரஸ்க்கு தான் வரா. அந்த தண்ணியோட விசேஷம் பாருங்கோ. அதில் முங்கி எழுந்த உடனே ஞானம் வந்துவிட்டான். ஒரு பொம்னாட்டி போயிட்டா அவளோட படுத்துட்டு குழந்தை இது மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு ஆசையே இல்லையா. அவளுக்கு ஞானம் வந்து பகவத் ஆராதனமே போகிறோம். அதாவது உபஸ்பிரசனாதேவ வினிர்தூதமலாசையாக தர்மே பார்வகம் சேச்ச புரோத்பன்னம் அதையோப்பியதா. அதனால் அவளுக்கு தபஸ் பண்ணால் போகிறோன்னு தோணி போச்சு. இது கூடாத நாரத வேற வந்து அவளுக்கு ரொம்ப இந்த வைராக்கியத்தெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டேன். கடைசியில் இந்த 10,000 பசங்களும்
அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. தன்னை சம்யாத கரியசா உற்பத்தி கம் மனிஷயா வாச்சக்கூட்டம் தேவரிஷே ஸ்வயம் விமம். எங்களுக்கு அப்பா இதில் மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பார்த்தா அந்த லட்சம் சரி இப்போ இன்னொரு 1000 குழந்தைகளை பெற்றானா. அவளுக்கு கலெக்டிவாக பேர் சபலாஸ்வாள்னு பேர். சபூயகா பாஞ்சஜன்யாயாமஜேன பரிசாம் விதுகாம் புத்திரா அனஜனே தட்சகா சபலாஸ்வான் சகசிரசகம். அவளும் போய் தபஸ்க்கு போகிறான்னு போனான். அவள் போனாக்க இதே மாதிரி நாராயண சரஸுக்கு வந்தா. அவள் என்ன சொல்லிட்டு வந்தாலாம், ஆராதயன் மந்திரிமம் அபியஸ்யந்தை. இந்த மந்திரத்தை சொன்னாலாம், ஓம் நமோ நாராயணாய புருஷாய மகாத்மனே விசுத்த சத்வஜிஷ்ஞாய மகாஹம்சாய தீமகி இது தான விராஜேந்திர பிரசர்கதியோ முனிகி. அங்கே நாரதர் வந்தார். என்னடா போடும் பொண்டாட்டி குழந்தை இதே போயிட்டே இருக்கே, அழகாக ஞானத்தை அடைஞ்சு பகவானுடைய சரணானந்தத்தை அடையிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நிவர்த்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணாள். இவள் பிரவருத்தமாக நிவர்த்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணிட்டார். அவளும் சன்னியாசிகளாகிட்டா. 10,000 பேர் ஹரியஸ்வான சன்னியாசி ஆகிட்டா. 1000 பேர் சபலாஸ்வான சன்னியாசி ஆகிட்டா. நாரதர் இங்கேருந்து தட்சிணை பார்க்க வந்தாள். தட்சாவும் பசங்களாம் சன்னியாசி ஆகிட்டான்னு தன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிச்சோம். கோபம் வந்தது தான். நாரதரை சபிச்சான். அவன் என்ன சபிச்சானா, தந்து கிரந்தன என்னஸ்தம் அபத்ரமச்சரப்பனா தஸ்மால் லோகே விதே மூடா ந பவேத் பிரமதபம். ஏ முட்டாள், இனிமேல் நீ ஒரு இடத்துல ஒரு முகூர்த்தத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு. சரி, நான் சாபத்தை வாங்கிட்டேன். அவன் பிரச்சஜக்ராக தத்பாடம் நாரத சாது சம்மிதா ஏதாவான் சாதுவாதோ இதீட்சே தேசுரஸ்வயம். சாதுக்கள் எதை எடுத்தாலும் நல்லதுன்னு நினச்சிப்பானா. அப்படி இது அனுகிரகமாகவே நினச்சிண்டு நாரதர் போயிட்டார்னு சொல்லிட்டு உடனே இப்போ என்ன பண்ண போகிறான்னா, லட்சன் பிரம்மாவை போய் கேட்க போகிறான். எப்படி சிருஷ்டி பண்ணி தெரியலையே, இப்படி எல்லாம் தயாரித்தேன்னு பிரம்மா சொல்லப்படுறார். அதுக்கு உபாயம் நாளைக்கு பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. தட்ச பிரதாபதிக்கும் அசிக்னிக்கும் பிறந்த 10,000 பசங்களையும் நாரதர் வைராக்கியத்தை உபதேசம் பண்ணி சன்னியாச ஆசிரமத்தில் விட்டார். அதே மாதிரி இன்னொரு 1000 பசங்க பிறந்தால் அவளையும் நாரதர் சன்னியாசத்தில் விட்டுவிட்டார். அவரை சபிச்சுட்டான் தட்சன், நீ ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சாபத்தை ஏற்றுட்டு போனார்னு போன சரித்திரத்தில் பார்த்தோம். சுகர் சொல்கிறார். உடனே அவன் போய் பிரம்மாட்ட கேட்டானா, எப்படி பண்ணுறது சிருஷ்டி எனக்கு புரியலையேன்னு. பொம்முநாட்டிகளுக்கு சந்நியாசம் கிடையாதுப்பா, அதனால் நீ நிறையா பொங்கலை பெற்றுக்கோ, அவா மூலமாக அபிவிருத்தி பண்ணுன்னு சொன்னார். தத பிராச்சேதசு அசிக்ஞாம் அனுநீதகா ஸ்வயம்புவா ஷஷ்டிம் சஞ்சனயாமாச துஹித்ருகு பித்ரவத்சலாகம். 60 பொங்கலை பெற்றான். அவள்லாம் எப்போவுமே அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பொங்கல்னால் அப்பாட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாள். துயித்ருகு பித்ரவத்சலாக. தட்சன்ட்ட உசுராக இருப்பான அந்த 60 குழந்தைகளும். அதில் யார் யாருக்கு கல்யாணம் வந்து தசதர்மாய காயோஞ்ச விஷத்ருணவதத்தவான் பெருசாக சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் கொடுத்தாருன்னு. இந்த 6வது அத்தியாயத்தை 6வது ஸ்கந்தத்தில் எடுத்து பார்த்தேன்னா, இந்த பல்லி பூச்சி புழு அதுலேருந்து மனுஷாள் தேவாள் அசுராள் எல்லா சிருஷ்டியும் எப்படி தட்சன் பண்ணான்ங்கிறது ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கான். அது யாருக்கு ஆசையாக இருக்கோ பார்த்துக்கலாம். கடைசியில் அந்த சர்க்கத்தை சொல்கிறதே சுகாச்சாரியர்கள் சொன்னார். துஷ்டுகு தைத்யானுஜாபர்யா ரச்சனானாம் கன்யகா சந்நிவேசதயோ ஜக்ஞே விஸ்வரூபஸ்ய வீரியவானே. துவஷ்டா அப்படின்னு சொல்லி தேவ தச்சன் இருக்கான்பா. அவன் என்ன பண்ணான்னா, இந்த அசுராளுக்கு ஒரு தங்கை இருந்தா, ரச்சனான்னு பேர் அவளுக்கு. அனுஜா தைத்திய அனுஜா பாரியா ரச்சனா நாம கன்னிகா தைத்தியாளோட. அவளை கல்யாணம் பண்ணிட்டான். அவன் மூலமாக விஸ்வரூபன் அப்படின்னு
ஒரு குழந்தையை பெற்றான். சன்னிவேசத்தையோ ஜக்னே விஸ்வரூபஸ்ய வீரியவாம். அந்த விஸ்வரூபனை எங்களுக்கு நீ குருவாக இருக்கணும்னு சொல்லி தேவேந்திரன் கெஞ்சி தேவாள்லாம் கெஞ்சினாப்பா. தம்பபுரேஸ்வரகணா சுஸ்திரீயம் திருஷ்டாம்பி விமதேன பரித்யக்தா குருணா அங்கிரசேன யதிம். ப்ரகஸ்பதி ஒரு தரம் போடா இன்னும் போயிட்டார், நான் உனக்கு குருவா இல்லைன்னு. அப்போ இவரை குருவாக வரிச்சான் அப்படின்னு சொல்லி இந்த இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். உடனே ராஜாவுக்கு ஆச்சரியமாயிட்டு, சந்தோஷமாயிட்டு. இந்த கதை நன்னா இருக்கே. ராஜோவாச்ச கசகேதோ பரிச்சக்தா ஆச்சாரியேன ஆத்மனசுரா ஏதா சக்ஷு பகவன் சஷ்யானாம் அக்கிரமம் குரு. இங்கேயான குரு தன்னோட சிஷ்யனை கைவிடுவிரா அப்படின்னா, அவர் கைவிட்டுட்டாருன்னா என்னவோ அக்கிரமம் பண்ணியிருக்கான் அந்த பசங்க, அதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷமாக சுகாச்சாரியால் இந்த கதையை ஆரம்பிக்கிறார். அப்பா, ஒரு சமயம் தேவலோகத்தில் இந்திரன் இந்த அப்சர ஸ்திரீகளோட டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதே குரு வந்தார். பொதுவாக நம்ம ஆற்றுல ஒரு பிரிவாக வந்தால் நம்ம டக்குன்னு ஏந்துக்கணும், மரியாதை தான். அது மாத்திரம் இல்லை, ஒரு அசம்பிளி, ஒரு காலேஜு ஸ்கூலு எங்கேயா இருந்தாலும் ஒரு டீச்சரோ நமக்கு பிரிவாக ஆர்வம் வந்தாலும் உடனே ஏந்துக்கிறது தான் மரியாதை. இவன் ஏந்துக்கலை. ஏன் ஏந்துக்கலை அப்படின்னா, அவரை கவனிக்கலை. ஏன் கவனிக்கலைன்னா, அவன் தான் அந்த டான்ஸ்லேயும் ட்ராமாலேயும் இதாக இருக்கலையா. நாபியனந்த சம்பிராப்தம் பிரத்யுத்சானாசனாதிபி வாச்சஸ்பதி முனிவரம் சுராசுர நமஸ்கிருதம். எல்லோரும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த குருவை அப்படி பண்ணிட்டான் இல்லையா, அப்போ ஏந்துக்கல இல்லையா. அவர் என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாராம், தன்னை மறைச்சுன்னு விட்டார். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சுடுத்த தேடுறான், எங்கடா குரு காணுமேன்னு. அவனால் அவரை பார்க்கவே முடியலாம். நோ சாலசனாஜிந்திரா பசியன் அபி சபாகதம் தத்தோ நிர்கத்த சகசா கவிகி அங்கிரச பிரபு ஆயையோ சுகிருகம் தூஷ்ணிம் வித்வாம் ஸ்ரீமத விக்ரியாம். ஆற்றுக்கு ரொம்ப வருத்தப்பட்டானாம். ஐயோ, குரு கேளனம் ஆகிடுத்தே, நமக்கு ஆபத்து உடனே குரு இல்லாட்டா இப்படி தப்பு பண்ணிட்டேனே. அகோபதம் அம்மா அசாது கிருதம் வேத பிரபுத்தினாம் என்மை ஐஸ்வர்யமத்தே குரு சுகாக்கிதம். ஒரு ஐஸ்வர்யம் இருக்குங்கிறது திமிருனால தான் நான் இப்படி பண்ணினேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனேன்னு வருத்தப்பட்டேன்னா. சரி, குரு இல்லைன்னா நம்மள அசுரம் அடித்து நம்ம ராஜ்யத்தை பிடிங்கிட்டு விடுவான்னு பயம் வந்துடுத்தோம். உடனே ஓடி நான் பிரம்மாட்ட பையே இந்த மாதிரி இருக்கே, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. தைய விசிஷ்டேஷ் விஸ்திஷ்ணைகி நிர்பின்னாங்கூர்பாகா பிரம்மாணம் சரணம் ஜக்மூ சயேந்திரானத கந்தரா. எல்லா தேவாலயம் ஆயிடுச்சு போய் சரணம் பண்ணான். பிரம்மா சொன்னார், அப்பா ப்ரகஸ்பதி கோபமாக இருக்கார், இப்போ ஒன்றால் அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே அவரே வந்துவிடுவார், கோபம் தணிஞ்சு வந்துவிடுவார். நீ அவருக்கு அபச்சாரம் பண்ணிட்ட, அது வரைக்கும் நீ குரு இல்லாத இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், விஸ்வரூபனை போய் கேளு. அவன் வந்தான்னா அவனை டெம்பரரியாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவான். டெம்பரரியாக, பியூர்லி டெம்பரரி ஜாப். குரு வர வரைக்கும் நீ குருவாருன்னு. தத் விஸ்வரூபம் பஜதா சுவிப்ரம் தபஸ்வினம் துவாஷ்டம் அதாத்மவந்தம் சபாஜிதோர்த்தான் சவிதாசியதே ஓ எதி க்ஷமிஷ்யத்வமுதாஸ்ய கர்மா. உன்னை மன்னிச்சு குரு வர வரைக்கும் மகா தபஸ்வியான விஸ்வரூபன் ரொம்ப புத்திசாலி, அவனை வச்சுக்கோன்னு சொன்ன உடனே தேவாளுக்கு சந்தோஷமாயிடுத்து. ஓடி நான் விஸ்வரூபன்ட்ட போய் வயம் தே அதிதய பிராப்தாஸ்மம் பத்ரமஸ்து தே, அவருக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணி புத்திராணாம் புரோதர்மா பித்து சுசூஷ்ணம் சாபி புத்திரவதாம் பிரம்மன் கிமுத பிரம்மச்சாரிணாம். உங்களை நாங்கள் எங்கள் உபாத்தியாயராக வரிக்கிறோம். விரணீமகே தோபாத்தியாயம் பிரம்மிஷ்டம் பிராமணம் குரும். நீங்கள் பரம வேத வித்து,
எதா அஞ்சசா விசேஷாமா சபத்னாந்தவ தேஜா. உங்கள் தேஜஸ்னாலே எங்கள் எதிரிகளெல்லாம் நீங்கள் தீர்த்து கட்டிடுவேன். நகர்கையந்தி கீர்த்தேஷு இவிஷ்டங்கிரபிவாதனம் சந்தோபியோன்யத்ர ந பிரம்மன் வயோ ஜெயிஷ்டஸ்ய காரணம். உங்களோட நாங்கள் வயசானவளாக இருக்கலாம் இல்லைங்கள, ஆனால் பிராமணனுக்கு வயசு கணக்கு கிடையாதுயா. அவனுடைய தேஜஸ்ஸு, அவனுடைய தபஸு, அவனுடைய வேதம். அதனால் சந்தோபியோ அந்நியத்திரன பிரம்மன் வயோ ஜெயிஷ்டஸ்ய காரணம். இந்த வயசு கணக்கு பண்ணி பெரியவங்கிறதெல்லாம் இத்தராளுக்கு தான், பிராமணனுக்கு வயசு கணக்கு கிடையாது இப்படிலாம் சொன்னார். விஸ்வரூபம் சொன்னால் என்னை விட்டுருங்க, இந்த ஜாபு எனக்கு வேண்டாம், என் டெம்பரரியாக இருந்தால் கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா உங்காத்தில் நான் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அரிசி வாழைக்காய் கொண்டு போயிட்டு உங்கள் பாபத்தெல்லாம் தூக்கிட்டு போனேன். அதுக்காக நான் நிறையா என்னுடைய ஜபங்கள்லாம் பண்ணேன்னா அதை விட உஞ்சி விருத்தி எடுத்துன்னு சொல்லலாம். ஒரு ஆற்றுக்கு வாத்தியாரை பொறுத்துங்கிறது படு கஷ்டம். அகிஞ்சனா நாம் கி தனம் சிலோஞ்சனம் தேனே கன்னிர்வர்த்தித சாது சத்கிரியகா கதம் விகர்க்கியம் நுகரும் யதீஸ்வரா பௌரோதசம் கிருஷிதையேன துர்மதியே. இந்த புரோகிதராக இருக்கிற ஜாபை மாதிரி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாபு எதுலேயுமே கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஜாபில் முன்ன நான் அமெரிக்காவில் இருக்கிறத இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கான் பாருங்க, அவன் தான் மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபு. அடுத்தது எங்களை மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் இருந்தோமே, எங்களது செகண்ட் கேட்டகரியில் போட்டான். மூணாவது இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கிடையாது. இந்த ஹேர்லம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நான் பையன் சுற்றுவான். அது அப்படியே இவன் சொன்னால் புரோகிதம் இருக்கே ரொம்ப கஷ்டம், எனக்கு வாணா என்னை விட்டுருங்கோன்னா. அவன் சொன்னா அப்படியெல்லாம் அவன் சொல்லாதேங்கோ, உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் உங்களை மாதிரி சொன்னால் அப்புறம் வாத்தியாரே இல்லாத போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கெஞ்சினா. உடனே சுரத் விஷாம் ஸ்ரீயம் குப்தாம் ஔசனஸ்யாபி வித்யா சித்யாதான் மகேந்திராய் வைஷ்ணவாய் வித்யா விபூ. சரின்னு ஒரு மாதிரி ஆஃப் மைண்டோடு அக்செப்ட் பண்ணிட்டு முதல்ல இப்போ நீங்கள் குரு இல்லாத ஒரு நாள் ஆயிடுத்து உங்களுக்கு, அதனால் உங்களை உடனே காப்பாற்றி ஆனோம். ஒரு நாராயண கவச்சம் அப்படின்னு ஒன்று சொல்லித்தனேன், இதை சொல்லின்றுங்கோ. அப்போ உங்களை யாரும் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா நாராயணன் உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லிவிட்டு ஆச்சரியமான ஒரு கவச்சம், நாராயண கவச்சம் பாகவதத்தில். நாளைக்கு அதை பார்க்க போகிறோம். நாராயண கவச்சத்தை சொல்லி இந்த அசுராள்கிட்டேருந்து தேவாளை நம்ம இவர் காப்பாற்றின்றிருக்கார் விஸ்வரூபன்கிற வரைக்கும் இன்றைக்கி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் இந்திரன் ஒரு அபச்சாரம் பண்ணதுனால பிரகஸ்பதியான குரு தன்னை மறைச்சுன்னு விட்டார். குரு இல்லாத போச்சுன்னா அசுரம் தாக்கி நமக்கு ராஜ்யம் போயிடுமேன்னு பயந்துண்டு என்ன வழி மார்க்கம் புரியலையேன்னு பிரம்மாட்ட போய் கேட்டபோது பிரம்மா சொன்னாரப்பா விஸ்வரூபனை கூப்பிடு, மகா தேஜஸ்வி, அவனை குருவாக வரேன்னு. இந்த விஸ்வரூபந்தான் துஷ்டாக்கும் லட்சணாக்கும் பிறந்தவன். அவன் சொன்னான், நான் சின்ன பையன், நீங்கள்லாம் ரொம்ப பெரியவா, நீங்கள் போய் எனக்கு நமஸ்காரம் பண்ண நல்லா இருக்காது. பின்ன புரோகிதங்கக்கூடிய ஒரு தொழிலே நல்ல தொழிலில் உங்களோட பாவத்தில் நான் வாங்கிட்டு போனோம் அரிசியும் வாழைக்கையும் வச்சு, அதனால் எங்களுக்கு நீங்கள் பெருசாக மதிப்பும் கொடுக்க மாட்டேன் வாண்டான்னா. வசனம் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் பெரிய வேதத்துக்கு தான் நமஸ்காரமே தவிர பர்சனலாக ஒன்றும் இல்லை, என்னால் வயசு கணக்கு கிடையாது பிராமணனுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தடவை கன்வின்ஸ் பண்ணான். அவன் என்ன பண்ணான், இவளை அசுராலேருந்து காப்பாற்றுறதுக்காக இவளுக்கு நாராயண கவச்சம் அப்படின்னு ஒரு அருமையான ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்தான். அதுதான் கவச்சம். இவளை ஒன்றும் பண்ணிவிட தேவாளை. சுகர் சொல்கிறார், சுரத்விஷாம் ஸ்ரீயம் குப்தாம் ஔசனஸ்யாபி வித்யா ஆச்சித்யாதான் மகேந்திராய வைஷ்ணவ்யா வித்யா விபு. இந்த வைஷ்ணவமான வித்தையை உபதேசம் பண்ணான். அதனால் தேவாள் கிட்டக்க அசுரால் வர முடியலேன்னு. அது என்ன சார் இது நாராயண கவச்சம் நல்லா இருக்கேன், நாம் கூட தினம் சொல்லலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணித்துன்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. விஸ்வரூப உவாச்ச 8வது அத்தியாயம்
6வது ஸ்கந்தத்தில் ஓம் நமோ நாராயணாயிதே விபர்ஜயம் மதாபி வா கரநியாசம் தது குர்யாதே துவாதசாட்சர வித்யா அங்கன்யாசம் கரநியாசமெல்லாம் பண்ணி எப்படி ஆசனத்தில் உட்காந்து சொல்லணும்னு நமக்கு அதிலாட்டம் ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லலாம். ஓம் விஷ்ணவே நமஹ. ஆத்மானம் பரமம் தியாயே ஜேயம் ஷட்சக்தியுதம் வித்யா தேஜஸ்தபோ மூர்த்திம் யமம் மந்திரமுதாகரம். இது மந்திர சமாச்சாரம் ஜாக்கிரதையாக சொல்லலாம். ஓம் ஹரிர்விதத்யான் மம சர்வரக்ஷாம் யஸ்தாங்கிரிபத்மஹா பதகேந்திர பிருஷ்டே தராரிச்சிர்மாசி கதேஷு சாப பாசாந்ததானே அஷ்டகுணோ அஷ்டபாகு. ஒரு ஆபத்துலேருந்தும் பகவான் என்னை காப்பாற்றட்டும். ஒரு அவதாரத்தை சொல்லி சொல்கிறார். ஜலேஷு மாம் ரட்சத்து மத்ஸ்ய மூர்த்திகி. ஜலத்தில் மத்ஸ்ய மூர்த்தியாக பகவானை காப்பாற்றணும். யாதோ கணேபியோ வருணஸ்ய பாசாத்திம் சலேஷு மாயா வட்டுமா மனோவியா. பூமியில் வாமனதான் வந்து காப்பாற்றட்டும். திரிவிக்ரமக்கே அவத்து விஸ்வரூபகா. ஆகாசத்தில் நான் பிளேனில் போயிட்டு பயம் வந்ததுன்னா பகவான் திரிவிக்ரமா பகவான் என்னை காப்பாற்றட்டும். துர்கேஸ்வட்டோ வியாஜி முகாதிஷ பிரபுகோம். காட்டில் போயிட்டு இருந்தேன்னா என்னை பகவான் துர்கையாக வந்து காப்பாற்றோம். பாயான் நரசிம்மோ அசையூ தப்பாரையே நரசிம்மசுவாமியாக வந்து காப்பாற்றட்டும். விமுஞ்சதோ எஸ்ய மகாட்டகாசம் திசோ வினேதுர் ஞபதஞ்ச கர்ப்பாக. இப்படி பெரிய ஸ்தோத்திரம் அது. அப்படி சொல்லிட்டு போகிறது. சகோதரர் சொல்கிறார். ஏதம் சுனையா காலே யோதா ரைத்தி ஜாதகா தம் நமஸ்யந்தி பூதானி முச்சதே சர்வத்தோவியா. யார் தினம் இதை கேட்குறாளோ கர்த்தால எழுந்து அவளுக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை இவன் சொல்லியிருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த விஸ்வரூபனுக்கு நான் சொல்ல மகன் போயிட்டேன். 3 தலை. தஸ்யாசன் விஸ்வரூபஸ சிராம்சி த்ரீணி பாரத. எதுக்கு 3 தலை வச்சுருந்தாருன்னா, ஒன்று மூலமாக சோமபீத்தம் சாப்பிடுவான், இன்னொன்று சுறாபீத்தம் சாப்பிடுவான், இன்னொன்று அன்னம். சோமபீத்தம் சுறாபீத்தம் அன்னாதுபிதி சுஸ்ருமா. இவர் என்ன பண்ணார், இவருக்கு அசுரா கனெக்ஷன் இருக்குல்லையா அம்மா வழியில். அதனால் முன்னெல்லாம் நான் பேங்கில் இருக்கிறத என்ஆர்ஐ ஃப்ராடுன்னு உண்டு. இந்த வெளிநாட்டிலேருந்து வர பணத்தை போஸ்டல்காரன் என்ன பண்ணுவான், ஃப்ராடு பண்ணி வேறு யாருக்கானு கொடுத்துருவான். அந்த மாதிரி இவர் ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இந்திராளுக்கு வரக்கூடிய அவிர்பாகத்தை ராட்சசாளுக்கு நைஸாக டைவர்ட் பண்ண ஆரம்பித்தார். சயேவ சௌபாகம் பரோட்சம் அசுரான் பிரதி எஜமானோ அவகத்பாகம் மாத்திர ஸ்நேகவசானுகம். ஏன் அப்படி பண்ணான்னா, அவன் மாமாரி அம்மாவோட பிரதர்ஸு அப்படின்னு. இதை பார்த்தானோ இல்லையோ இந்திரன் அவனுக்கு சத்யோ மிருத்யுன்னு பேர். அவனுக்கு உடனே கோவம். அவனுக்கு மஞ்சு சத்யோ மஞ்சு. அவனுக்கு உடனே கோவம் வந்துவிடும். இவருடைய தலையை அறுத்து எறிஞ்சு விட்டானா. 6,00,000 பீதகா தச்சீஷ்ணானி அச்சினத்து ருஷாம். அவர் தலையை அறுத்து வந்த உடனே பிரம்மகத்தி தோஷம் வந்து கொடுத்து இந்திரனுக்கு. உடனே இ பிகேம் அன்ஃபிட் டு ரூல். பிரம்மாட்ட ஓடினா, இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷம் வந்துடுத்து, நான் தான் பனிஷ் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவர் சொன்னால், இந்த பிரம்மகத்தி தோஷத்தை யாராலும் உங்கள்கிட்ட வாங்கிண்டா நீ வந்து மறுபடியும் இந்திரன் ஆகலாம் அப்படின்னு. அவனு பார்த்தான், யாராலும் வந்து என்னோடய தோஷத்தை வாங்கிக்கணும், வாங்கிப்பாடோ என் பாபத்தை வாங்கிக்கோன்னு. பின்ன இது பெரிய பாகமாக இருக்குன்னு 4ஆக பிடித்தான். 4 பாகமாக பண்ண ஒரு பாகத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தானாம். பூமி அம்பு துரும யோஷித்யகா சதுர்தா விபஜத்கரி. பூமிகிட்ட போய் நீ வாங்கிக்கோ 1/4 நான் சொல்லிவிட்டு நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வரன் கொடுக்கணும், ஐ நீட் ஏ ரிவார்டு ஆல்சோ அப்படின்ட்டு. சரி தரேன் அப்படின்னா, அந்த இதுதான் இப்போ நம்ம டெசர்ட்டுங்கிறோம் பார்த்தில்ல, சஹாரா டெசர்ட்டு. அந்த டெசர்ட்டுங்க விளையாத பூமி இருக்குல்லையா, அதெல்லாம் பிரம்மகத்தி தோஷம். பூமி துரியம் ஜக்னா காதபூர வரேணவை. என்ன உனக்கு பலன் வேணும்னா, என்னை இந்த கார்பரேஷன்காரன் நோண்டிட்டு போகிறான், மூட மாட்டேங்கிறாங்க, நானே முடிக்கணும். இது ஓகேன்னுட்டான். அதனால தான் இன்றைக்கும் 3வது துணி பண்ணி 3வது பண்ணால் கூட தானே மூடிக்கிறது பாருங்க. அதுக்கு காரணம் இந்த தான். அடுத்தது அம்பு.
தண்ணிகிட்ட போனால் நீ வாங்கிக்கோ ஒரு 1/4 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னுது. ஆனால் எனக்கு ஒரு வரந்த கொடுன்னுது. என்ன வேணும் கேட்டுக்கோனா அந்த இதுதான் இந்த நுரைன்னு வருது பார்த்தீங்களா, அந்த நுரை தான் பிரம்மஹத்தி தோஷம். தண்ணீர் ஒரு நுரை. அதுக்கு என்ன கொடுத்தான்னா வரேன், நான் எந்த பொருளோடு சேர்ந்தாலும் அந்த பொருளோட வேல்யூ எனக்கு வந்துடணும். இப்போ தண்ணியில் பாலை சேர்த்து விட்டான்னா பாலோட வேல்யூ தண்ணிக்கு வந்துடுது. அது நம்ம பால்காரன் தெரிஞ்சு வச்சுருக்கான் இந்த தர்மத்தை. அதனால தான் நிறைய தண்ணியை கலந்து கொண்டு விடுறான். அப்படி அதுக்கு கொடுத்தான் இந்த துருமஹா. மரத்திட்ட போனால் நீ ஒரு 1/4 வாங்கிக்கிறியா? நான் வாங்கிக்கிறேன் பேஷா, ஆனால் எனக்கு ஒரு வரந்த கொடுந்து. சரி நான் அதுதான் இந்த கம்முன்னு சொல்கிறா பாருங்க. அப்படியே இந்த பெசை இருக்கு இல்லையா, அது மரத்தில் வருது இல்லையா. இப்போ கூட நாம் சமையலில் ரொம்ப யூஸ் படுத்துகிறோமே அந்த பெருங்காயத்தை பெரியவெல்லாம் யூஸ் படுத்த மாட்டா. ஏன்னா அது பிரம்மஹத்திய தோஷத்துலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதை மரத்துக்கு ஒரு கால் கொடுத்தான். ஸ்திரீகள்கிட்ட போனால் நீங்கள் ஒரு 1/4 வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எதானா அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னா அவள் சொன்னா சரி வாங்கிக்கிறோம், எங்களுக்கு வரத கூட. அதுதான் மாதம் தூரமாக பாருங்கோ மென்சஸ்ஸை அந்த தீட்டு பிரம்மஹத்தி தோஷம். அதனால விலகி இருக்கணும். அந்த டயத்தில் சமையல்லாம் பண்ணக்கூடாது. தேவ காரியத்துக்கோ பித்ரு காரியத்துக்கோ யாருனா எலிஜிபிள். அவள் சொன்னால் தப்பாக நினச்சிக்கிறா. ஆனால் சாஸ்திரம் கிளியராக சொல்கிறது என்ன வரன்னு வேணும்னா, அன்லைக் அனிமல்ஸு நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட எங்கள் ஆத்துக்காரோட சேர்ந்து இருக்கணும்னா சரின்னு விட்டான். ரஜோ ரூபேண தாம் ஸ்வாகோ மாசி பிரதிஷ்யத்தே. மாதம் இந்த மென்சஸ் காரணமே இது இந்த தான் அப்படின்னு சொல்லி இந்த நாளும் வாங்கிட்ட உடனே தேவேந்திரன் மறுபடியும் சரியாயிட்டான். இதை பார்த்தான் துஷ்டா, என் பிள்ளைய கொன்னுட்டான் இல்லையா, இந்த தேவேந்திரனை ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யாகத்தை பண்ணினான். அதில் என்ன சொன்னான் தெரியுமா, ஹதபுத்திரகாததா துஷ்டா ஜுகாவ இந்திராய சத்ருவை இந்திரசத்ரு விவருத்தஸ்வே மாச்சிரம் ஜெக் வித்விஷம் அப்படின்னு அக்னியில் இந்திரசத்ரு கிளம்பி வானான். இதில் வேதத்தில் மந்திரங்கள் உச்சாரணம் தப்பாக போயிடுத்துன்னா அர்த்தம் மாறி போயிடும். இந்திரசத்ருன்னு இவன் கூப்பிட்டது இந்திரனுக்கு சத்ருவானவனே வான்னு. அப்படி என்ன ஆகிடுத்துன்னா இந்திரனால் கொல்லப்படக்கூடிய ஒருத்தனை இவன் உற்பத்தி பண்ணிட்டான் இந்த ஸ்வரபேதத்தினால. இப்போ நாம்ளே வாங்கோ அப்படின்னா எவ்வளோ இருக்கு, வாங்கோ எனக்கு விஷயம் ஒன்று தான், அது சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, சப்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனால்தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா ஸ்திரீகள்லாம் வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆதான்மகாரிய பச்சனாத்து உத்தித்தோ கோர தரிசனா. பயங்கரமான ஒரு அசுரம் கிளம்பிட்டான். கிருதாம் தெய்வ லோகானாம் யுகாந்த சமயதா. இந்த யுகம் முடியறதே ஒழிச்சு இந்த உலகத்தை நாசம் பண்ணக்கூடியவன் மாதிரி இருக்கானாம். அவனை பார்த்து எல்லோரும் நடுங்கி போய் தேவாளம் ஓடி எப்படா தப்பிக்கிறதுன்னு பார்த்து எல்லாருமா போய் நாராயணன் காலில் விழுந்து விட்டா. சுகர் சொல்கிறார், திருஷ்டுவா ஆத்மனோ சர்வ ஈட்சணாக்லாத விக்குலா தண்டவதி பதிதா ராஜன்னே சனைருத்தாய துஷ்டவும். தேவாளான் போய் கிருஷ்ணன் நாராயணன் கல்ல விழுந்து நமஸ்தே யஜ்ஞ வீரியாய வசே உததே நமக நமஸ்தே ஹஸ்தசக்ராய நமக சுபுருஹூதையே. திவ்யமான ஸ்தோத்திரம் நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்தர் கோபிகா ஜீவனஸ்ம கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் தேவேந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. அதை 4 பிரித்து கொடுத்தான்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஐட்டம் சொல்ல விட்டு போயிடுத்து. அந்த மரத்துக்கு என்ன அனுகிரகம் பண்ணான் அப்படிங்கிறது அது சொல்லிவிட்டு, என்னோடய களையை வெட்டிட்டாங்கன்னா மறுபடியும் தானே முளைக்கணும் அப்படின்னது. அதனால தான்
இன்றைக்கி மரத்தோட களையை வெட்டினா அது தானே முளைச்சிவிடும். இப்போ நம்ம கையோ காலோ யாரும் வெப்ப எடுத்தோன்னா தானே முளைக்காது. மறுபடியும் ஆம்புடேஷன் ஆச்சுன்னா தியானம் வச்சு தான் இது பண்ணணும். அவனு மரத்துக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணிட்டான் இந்திரன்னு பார்த்தோம். உடனே எல்லாரும் நடுங்கிற இந்த அசுரன் ஒருத்தன் கிளம்பிட்டான் இல்லையா, அதுக்கு விருத்ராசுரன் அப்படின்னு பேர். தேவாலெலாம் போய் பெருமாள் காலில் விழுந்துட்டு என்ன சொன்னான்னா, ஓம் நமஸ்தேஸ்து பகவன்னே நாராயணா வாசுதேவ ஆதிபுருஷா மகாபுருஷா மகானுபாவா பரமமங்களா பரம கல்யாணா பரம காருணிகா கேவல ஜகதாதார லோகைகநாதா சர்வேஸ்வரா லக்ஷ்மீநாதா பரமஹம்ச பரிவ்ராஜகையே பரமேண ஆத்மயோக சமாதினா பரிபாவித பரிஸ்புட பாரமஹம்சேணோதுத்காடிதமஹா கபாடத்வாரே சித்தே அபாவர்த்த ஆத்மலோகே ஸ்வயம் உபலப்த நிஜ சுகானுபவோ பவானி. எத்தனை நாமா கொட்டியிருக்கா அடேப்பா! இந்த ஆச்சரியமான இந்த கத்தியம் ஃபுல்லாக படித்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் மட்டும்தான் சொன்னேன், அப்படியே ஆச்சரியமாக சொன்னால் ஓம் நமஸ்தேஸ்து பகவன் நாராயண வாசுதேவாதி புருஷ மகானுபாவ பரமமங்கள பரம கல்யாண பரம காருணிக கேவல ஜகதாதார லோகைகநாத சர்வேஸ்வரா லக்ஷ்மீநாதா பரமஹம்ச பரிவ்ராஜகை பரமேண ஆத்மயோக சமாதினா பரிபாவித பரிஸ்புட பார்வகம்சதர்மேணுத்காடிதம கபாடத்வாரே சித்தே அபாவிரத ஆத்மலோகே ஸ்வயம் உபலப்தனஜ சுகானுபவோ பவானே. அந்த பெரிய கத்தியத்தை சொல்லி வா காலில் விழுந்தவுடனே சுவாமி பகவான் ப்ளீஸ் ஆகிட்டான். ஸ்ரீ பகவான் வாச்ச பிரீத்தோகம் சுரஸ்ரேஷ்டா மத் உபாஸ்தான வித்யாம். நீங்கள் இவ்வளவு நன்னா சொல்லி எனக்கு நமஸ்காரம் பண்ணி எனக்கு பண்ணத்தான் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சுட்டேன். ஆத்மைஸ்வர்ய ஸ்மிருதி பும்சாம் பக்தி சேவையாமி கிம் துராப்பும்மை பிரீத்திதா விதேஷம். எங்கிட்ட நீங்கள் ஏகாந்த மனசோடு வந்திருக்கேன் இல்லையா, அதனால் இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டி இருக்காத, நான் பார்த்துக்கேன். ந வேத கப்பணசே ஆத்மனோ குணவஸ்துதக்கே தஸ்யதான் சித்தோ சேது சோபி விதகாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு உபாயம் சொல்லித்தரேன். இந்த விருத்ராசுரனை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ததீச்சி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார், அவர் காலில் போய் விழுங்கோ, அவர்கிட்ட சொல்லுங்கோ உங்கள் முதுகெலும்பு வேணும் அப்படின்னு. அந்த முதுகெலும்புலேருந்து வஜ்ரங்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை பண்ணுங்கோ. அந்த ஆயுதத்தால் தேவேந்திரன் சண்டை போட்டான்னா இந்த விருத்ராசுரனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். ரிஷிக்குமா தர்மம் உடனே ஓடிப்போனான். அந்த இவரை கண்டுபிடிச்சி ரிஷி இருக்கார் இல்லையா ததீட்ச முனிவர், அவர்கிட்ட போயிட்டேன். தர்மம் வர்ஷோதுகாமினி யூயம் மே பிரத்யுதா கிருதாக ஏசவ பிரியம் ஆத்மம் தம் சந்தியஜாமியகம் யோ அத்ருவேண ஆத்மனா நாதான தர்மம் நேசப்புமானீத பூததையா சுசோச்சகா சாவரீரப்பி. ஏண்டா பூததையா இருக்க வேண்டாமா, இப்படி எங்கிட்ட வந்து எம் முதுகெலும்பியே குடுன்னு கேட்குறையே அப்படின்னு அவர் கேட்டார். இது தர்மமானு கேட்டார் அவர். உடனே அஹோ தைன்யமோ கஷ்டம் பாதைக்கை க்ஷணபங்குரை, நீங்கள்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக என் முதுகை உடைக்கணுங்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்பாவா சொன்னால் இல்லை நாங்கள் சொல்லலை, பெருமாள் தான் சொன்னார், உங்களை கேட்க சொன்னானா. சரி பெருமாள் சொன்னார்னா நன்னா எடுத்துக்கோங்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். அதை இந்திரகா வஜ்ரமுத்தியமே நிர்மித்தம் விஸ்வகர்மனா, அவர் முதுகெலும்பிலேருந்து வஜ்ராயுதத்தை பண்ணி முனே சக்தி உத்சிக்தோ பகவத் தேஜஸம் மிதகா, பகவானுடைய தேஜஸும் அதில் வந்து சேர்ந்துன்னு கொடுத்தான் பகவான் அந்த இதில். உடனே சண்டைக்கே கிளம்பியாச்சு. ஒரு பக்கத்தில் விருத்ராசுரன் இருக்கான், ஒரு பக்கத்தில் இந்திரன். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை ஆரம்பிக்கிறது.
அப்போது இந்த விருத்ராசுரன் என்ன பண்ணான்னா இந்திரன்கிட்ட நிச்சயம் ஜெயம் உனக்கு தாங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா நீ ஜெயத்தை பெருமாள்கிட்ட போய் கேட்டிருக்க, நான் பெருமாள்கிட்ட போய் மோட்சத்தை கேட்டிருக்கேன், அதனால் எனக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேன். பட் ஐ நீட் எ பிரேக், எனக்கு நீ கொஞ்சம் பிரேக் கொடுத்து அதை பண்ணுவோம். அந்த பிரேக்கில் நான் ஒரு ப்ரேயர் பண்ண போகிறேன், ப்ரேயர் பண்ண அப்புறமா நம்ம மறுபடியும் சண்டையை ஆரம்பிப்போம் அப்படின்னா. இந்திரனுக்கு ரொம்ப ஆச்சரியம். சில டைத்தில் நான் பார்த்துருக்கேன், ரயிலில் போகிறதே இந்த சாஹிப் இருக்கால முஸ்லீம்ஸ் வந்தாக்க அந்த சஞ்சா வேலை வந்ததுன்னா துண்டை எடுத்து போட்டுட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுவாள். அந்த மாதிரி அவள்லாம் அழகாக அந்த டைத்தில் ப்ரேயர் விடுறதில்ல. இவன் அந்த மாதிரி உடனேயே அந்த யுத்த பூமியிலேயே எதையோ விழிச்சுன்னா உட்காந்துட்டான், பண்ணுறான், ப்ரேயர் பண்ணுறான். என்ன ப்ரே பண்ணலான்னா ஒரு 4 ஸ்லோகம் ஆச்சரியமான ப்ரேயர். விருத்ராவாச்சிங்கிறது பின்ன அதில் நான் ஒரு செலக்டிவாக ஒரு 4 ஸ்லோகம் எடுக்கிறேன். இந்த 4 ஸ்லோகம் எப்படி நம்ம இனிஷியலாக பகவான் சொன்னார் அப்படின்னுட்டு பாகவத சங்கிரகாயின்னு 4 ஸ்லோகத்தில் பாகவதத்தை பண்ணாரோ அதே மாதிரி இந்த 4 ஸ்லோகத்தில் பக்தி அப்படியே புழிஞ்சு நமக்கு கொடுத்துருக்கான். அகம் ஹரேகே தவ பாதைக மூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயக மனஸ்மரேத ஆசுபதே குணாந்தே கிருணீதவ கர்ம கரோது காயக ந நாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோகசித்தீர புனருத்பவம் வா சமஞ்சசத்வா விரகையகங்கே ஆஜாதபக்ஷா இவ மாதரம் खगाः स्तन्यं यथा वत्सतनाक्षुदार्तां प्रियं प्रियेव विषितं विषण्णा मनो अरविन्दाक्षा दिदृक्षते त्वां मम उत्तमश्लोकजनेषु सख्यं संसारचक्रे भ्रमतस्वगम्यविगे त्वन्मायया आत्मात्मजदारगेहेषु ஆசக்தசித்தஸ்ய நாத பூயாதிம். ரொம்ப ஆச்சரியமான இந்த 4 ஸ்லோகத்தையும் தினம் சொல்லணும். அகம் ஹரேகே தவ பாதைக மூல. இப்போ ஹரி, நான் தினம் உன்னுடைய பாதார விந்தத்தில் தாசனுக்கு தான் அடியாருக்கு அடியான தாசானு தாசகா பவிதாஸ்மி பூயகா. அவ்வளவு சிம்பிளாக இருக்கணும். நம்மளை பி த லாஸ்ட் பெகர் இன் த பேலஸ் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இது மம் ஸ்மர லோகநாத குலசேகரோட சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி நீ ஆசைப்பட்டிப்பா, நீ பிராணப்பட்டி, என்னுடைய பிராணன் நீ. உன்னை நான் அப்படியே ஸ்மரிச்சுருக்கேன். உன்னுடைய குணங்களையே மனசில் உன்னுடைய குணத்தை ஸ்மரிக்கிறேன், என்னோடய வாக்கில் உன்னோட குணத்தை சொன்னேன். நான் என்ன உடம்பில் செஞ்சாலும் அது ஒன்றுக்காக தான் செய்யணும். கர்ம கரோது காயகாய் இப்படி பிரார்த்திக்கிறான். முத்தக்கரணம்னு சொல்லுவாரையா, மனசு வாக்கு காயம் 3 நாளையும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். என்னை யாரான்னு கூப்பிட்டு அப்பா உனக்கு பிரம்மலோகம் தரேன், வேண்டாம்ப்பா எனக்கு சொர்க்கம் வேணாம் 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 வேணாம், இந்திரனோட ஆண்டவே வேண்டாம், பாதாளம் அதுவும் வேண்டாம், யோகிகள்லாம் போகக்கூடிய லோகங்கள் எதுவுமே வேண்டாம், இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? பெருமாளோட திருவடி. நநாக பிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபூமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீர புனர்பவம் வா சமஞ்சசத்வா விரகைய காங்ஷேம். உனக்கு மோட்சம் தெரியும், எனக்கு பெருமாள் திருவடி தான் வேணும். நாகபிருஷ்டம்னா சொர்க்கம், பாரமேஷ்டியம்னா பிரம்மாவோட இடம், பரமேஷ்டியானவர். சார்வபூமம் ரசாதிபத்தியம். இவனுக்கு வருணனுடைய இதெல்லாம் வேண்டான்ட்டா, யோக சித்தி வேண்டாங்கிறான், எனக்கு பெருமாள் திருவடி போடுங்கிறான். அஜாத பட்சாய்வ மாதரம் ககாகா. எப்படி சரகில்லாத குஞ்சு பட்சி
அம்மா வருமோ அம்மா வருவாள் காத்துண்டு போடுங்க, காத்துண்டுக்கேனே கிருஷ்ணா சன்யம் யதா வத்சதனாட்சுதார்த்தாக. கண்ணுக்குட்டி அம்மாவிட்ட எப்போ போகிறோம் நம்மளை கட்டி போட்டிருக்கானேன்னு தவிச்சுருக்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டு நான் தவிச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எப்போ வரப்போன்னு பிரியம் பிரியேவ விஷிதம் விஷண்ணாம். எப்படி ஒரு லவர் அந்த லவ்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு நல்ல உத்தமமான ஸ்திரீ தங்கள் ஆத்துக்காரரோடு போய் சேரணும்னு ஆசைப்படுறாளோ, மனோ அரவிந்த அட்சாதி திருட்சரேத்வம் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக இந்த 2 ஸ்லோகத்தை வரநூறு ஸ்லோகம் இருக்கு சொல்லிவிட்டு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். நம்ம பிரவச்சனம் ஆரம்பித்து இன்றைக்கி 60வது நாள். 2 மாத காலம் ஓடி போயிடுத்து. இந்த 2 மாத காலத்தில் நீங்கள்லாம் எத்தனை பேர் ஸ்ரத்தையாக கேட்குறீர்கள். சில பேர் காத்தால கேட்குறீர்கள், சில பேர் மத்தியானம் கேட்குறீர்கள், சில பேர் ராத்திரி கேட்குறோம். எப்படி இருந்தாலும் பகவத்குணம் அனுபவித்து நீங்கள் கேட்குறதுனால எனக்கும் பரம சந்தோஷம் உண்டாகுது. ரொம்ப பெரிய சீனியர் சிட்டிசனாகவும் இருந்துட்டு பெரிய போஸ்டில் இருந்த நம்ம டாக்டர் சக்கரவர்த்தியிலேருந்து எல்லாரும் என்னை ஸ்லாகிச்சு எனக்கு நீங்கள் மெசேஜ் கொடுக்குறது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மெம்பர்ஸ் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டு வர. அதை தவிர நிறைய பேர் இந்த குரூப் இல்லாட்டாலும் அம்மா எங்களுக்கும் அனுப்புங்க, நாங்களும் கேட்கணும் அப்படின்னு உலகத்தில் பல பாகத்துலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த பாகவதங்கிறது இன்னும் பல நாள் நம்ம சொல்லி எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டாகணும்னு ஸ்ரீபதியான குருவாயூரப்பனை பிரார்த்திக்கிறேன். பூர்வ சரித்திரத்தில் விருத்ராசுரன் பகவானை எப்படி யுத்த களத்தில் இந்த மிஸ்ட் ஆஃப் டஃப் ஃபைட்டு அதில் எப்படி பிரார்த்திச்சான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக நீங்கள் வேதத்தை எடுத்திருந்தாலே இந்த விருத்ராசுரவதத்தை நிறைய சொல்லியிருக்கா. இதை பற்றி பின்னாடி நம்ம பார்க்குறோம். 4 ஸ்லோகம் எப்படி சதுஸ்லோகி பாகவதம் பார்த்தோமே, அது மாதிரி சதுஸ்லோகி பக்தி அப்படின்னு பார்த்தா இந்த 4 ஸ்லோகம்தான் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். முதல்ல ஸ்லோகத்தில் சொன்னால், நீ என் பிராணநாதன்பா, நான் உனக்கு தாசனுக்கு தாசன்பா, என் வாக்கு காயம் மனசு 3மே உங்கள்கிட்ட நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். 2வது ஸ்லோகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் இல்லைப்பா, சொர்க்கம் வேண்டாம், பிரம்மலோகம் வேண்டாம், வருணலோகம் வேண்டாம், யோகிகள் போகிற லோகம் வேண்டாம், எனக்கு பிறமாமல் இருக்கக்கூடிய அதை மோட்சமும் வேண்டாம். ஆனால் அதிசயமாக இருக்க போனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, உன்னுடைய பாதார விந்தத்தில் எப்போவுமே நான் இருக்கணும். எனக்கு என்ன வேணும் தெரியுமா, சமஞ்சசத்வா விரகசிய அங்கே அப்படிங்கிறான். அப்புறம் சொல்லலாம், நான் எப்படி என்னோடய ஸ்டேட்டஸை உனக்கு சொல்கிறேன்னு தெரியுமா, ஒரு குஞ்சு பட்சி இருக்கு, அதால் பறக்க முடியாது. அம்மா ஆகாரமெல்லாம் எடுத்துகிட்டு வருவாள், தன்னுடைய ரெக்கையால் அழகால் அதை பொடி பண்ணி என் வாயில் ஊட்டுவா இல்லையா அந்த குஞ்சு பட்சிக்கு. அப்போ அந்த குஞ்சு பட்சி அம்மா எப்போ வரும், அம்மா எப்போ வருவா அப்படின்னு கிளைக்கலான்னு கத்தின்னு இருக்கும். அந்த மாதிரி பகவான் ஆட்கொள்கிறதுக்கு எப்போ வருவார் அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக என்ன சொல்கிறான்னா, இந்த கன்றுக்குட்டி இருக்கு இல்லையா, அதை கட்டி வச்சிருக்கா, அதை மெதுவாக அவுப்பா, அது போய் ஆய வச்சு உடனே பிடிச்சி வச்சுருந்து கட்டிட்டு பாலெல்லாம் கலந்து விடுவான். அப்படி அம்மாட்ட போனோன்னு ஆசையாக இருக்கு. என்ன சம்பந்தமே இல்லாதவனா
என் குழந்தை, என் ஃப்ரெண்டு, என் பேரன் இப்படியெல்லாம் சொல்லி என்னை பாசம் போட்டு இந்த லௌகீகத்தில் கட்டி வச்சிருக்கா. உண்மையான எனக்கு நீ தான்ப்பா எங்கள் அம்மா, துவமேவ மாதா. அதனால் உங்கள்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் வர முடியாது, ஏன்னா கட்டி போட்டிருக்காளே, அதனால் பாசத்தால் கட்டி போட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது, நான் ஒரு நல்ல உத்தமமான பதிவிரத்தை, தங்கள் ஆத்துக்காரர் எப்போ தன்னை கூட்டின்னு போவேன், எப்போ கூட்டின்னு போவேன் அப்படின்னு காத்துட்டே இருப்போம். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் பார்த்தேன்னா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வெளிநாட்டில் போய் வேலை பண்ணுறான். அத்தனை மாமிகள் இங்கே இருப்பான். எப்போ வருவார், எப்போ வரும், பணம் தெரியும் உனக்கு, அதை தெரியும்னா எதுவும் வேண்டாம், எங்கள் ஆத்துக்காரர் தான் வேணும் அப்படின்னு. அதுதான் சீதை சொல்கிறேன். ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், என் முதுகில் ஏறிக்கோங்கம்மா, நான் கூட்டிருந்து உங்கள் ஆற்று கட்டுறேன். அது அழகே இல்லைப்பா. எங்கள் ஆத்துக்காரர் என்னை கொட்டிட்டு போனோம், அதுதான் அவருக்கும் கௌரவம் எனக்கும் கௌரவம் அப்படிங்கிறான். அந்த மாதிரி நான் உனக்காக காத்துருக்கேன், நீ என்னை எப்பப்பா இந்த கொட்டின்னு பார்ப்பற. பிரியம் பிரியேவ விஷிதம் நிஷன்னா, என் மனசு அரவிந்தாட்சா உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்டா, உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். என்ன அருமையான ஸ்லோகம் சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான், சரி அதெல்லாம் போட்டான், எனக்கு மகான்களுடைய சங்கம் வேணும், சத் சங்கம் வேணும். மம உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம். ஏன் எனக்கு சத் சங்கம் வேணும் தெரியுமா? இல்லாட்டா நான் எந்த சங்கத்தில் போய் மாட்டிப்பேன் தெரியுமா? சம்சார சக்கரே பிரமதஸ்வகர்மபிகி, சம்சாரங்க கூடிய சக்கரத்தில் மாட்டிண்டு பிரமையில் இருக்கா பாருங்கோ. உன்னோட மாயினால் தன்னோட தங்கள் அபிமானம் ஆத்மஜதாரகேயம், பொண்டாட்டி பையன் வீடு இதுலேயே மனசை வச்சுருக்காளே, அவளோட சங்கம் வேண்டாம் எனக்கு, ஏன்னா நானும் அதில் போய் மாட்டின்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டானோ இல்லையோ ஆச்சரியப்பட்டு போயிட்டான் இந்திரன். ஒரு அசுரன் இருக்கே, அதனால தான் சில பேர் விருத்ராசுரன் கூட விருத்திர பாகவதர் தான் சொல்லுவாள், இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டான். அப்போ விருத்ராசுரன் சொல்கிறான் இவங்கிட்ட, இந்திரன்கிட்ட, ஏன்னா புருஷ பிரகிருதி வியக்தம் ஆத்மா பூத்தேந்திரியாசியா சக்னுவந்தி சர்க்காதோ நவீனாகியதுனா, பகவானுடைய அனுகிரகம் இல்லாத என்னப்பா நடக்கும்? இந்த அவித்வானேவ ஆத்மானம் மன்னித்தே அனீசம் விசம். ஒரு முட்டாள் இருக்கான் பாரு, அவன் தான் ஈஸ்வரனே இல்லைன்னு நினச்சிப்பான். இந்த தனியும் சிருஷ்டி பண்ணுறது பகவான். பூத்தைக்கு சிருஷ்டி பூதானி கிரசத்தே தானி தே ஸ்வயம் ஆயுஷ்யே கீர்த்தி ஐஸ்வர்யம் ஆதிர்ஷகா புருஷஸ்யாம் பவஞ்சேவி தற்காலே யதா நிச்சோ நிவர்யம். அதனால் நம்ம சுகம் துக்கம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும். சமஸ்யாத்து சுக துக்காபியாம் மிருத்யு ஜீவத்தையோ ததா. நம்ம ஜீவிச்சிருந்தானே செத்துப்போனா என்ன, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும். இப்படிலாம் வேதாந்தத்தில் சொன்னான். சொல்லிட்டு இந்திரஞ்சனம், அடே அப்பா, ஒரு ராட்சசனுக்கு இவ்வளவு பக்தியா? இந்திரவாச் அஹோ தானவ சித்தோ சீசதே மதிடேசே பக்தகா சர்வாத்மனா ஆத்மானம் சுகிருதம் ஜெகதீஸ்வரம். ஜெகதீஸ்வரன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஏ பக்தா, இது மகதாச்சரியமாக இருக்கே. கல்விதம் மகதாச்சரம் என்ற பிரகதேத்துவம் வாசுதேவே பகவதி சர்வாத்மா நிதிடாம். இவ்வளவு பக்தி உனக்கு எப்படிப்பா வந்தது? எனக்கு கூட இல்லையே. எஸ் பக்தர் பகவதி ஹரோ நிஸ்ரேயசே சுரே விக்ரீடத்துவமிருதாம் போது கிம் சுத்தேகி காதகோதகைகி. இப்படி எல்லாம் ரொம்ப இவனை உஸ்தியாசனா. சரி வா நம்ம சண்டையை ஆரம்பிப்போம் அப்படின்னா. சண்டை போடுறான் ஒருத்தருக்கு ஒருத்தர். அவனும் மகாமுரடாக இருக்கிறான். விட்டன இந்திரனால ஜெயிக்க முடியல. லபக்குன்னு என்ன பண்ணான்னு தெரியுமோ? லபக்குன்னு இந்திரனுடைய வஜ்ராயுதம், இந்திரன் எல்லாரையும் சேர்த்து வாய்க்குள்ளே போட்டு இந்த லட்டு அல்வா மழை முழுங்கிவிட்டான். விருத்ரகஸ்தம் தமாலட்ச சப்ரஜாபதேஸ்வரஹா கஷ்டமதில் விண்ணா சுக்குடு சமகர்ஷம். முன்னேறிகளாம் அழ ஆரம்பிச்சுட்டா. ஐயோ இந்திரன் போயிட்டான், இந்திரன் வஜ்ரம் எல்லாத்தையும் சேர்த்து முழுங்கிட்டானே, கஷ்டம் வந்துருத்தே. நீகீர் நோப்பினசுரேன் நம்மாறு உதரும் கதகம்.
உடனே இந்திரன் என்ன பண்ணான்னா அவன் வயத்துலேருந்து பூரிச்சென்று வயத்தை பிச்சு வஜ்ரத்தோடு வெளியில் வந்துட்டான். பித்வா வஜ்ரேண தற்குட்சம் நிஷ்கிரமிய பலபித் விபு உச்சகர்த்த சிரஸ்வத்ரோகோ கிரிஷ்ருங்கம் யூசாம். அவன் கழுத்தை வெட்டி எரிஞ்சுட்டான். வஜ்ரஸ்து தற்கந்தரமாசு வேககா கிருந்தன் சமந்தான் பரிவர்த்தமானகா ஞபாதயதி தாவது அகர்கணேன யோ ஜோதிஷா அமயேன வார்த்தகத்தியம். இப்படி இந்திரன் விருத்ராசுரனை கொண்டு விட்டான். விருத்ரஸ்ய தேகா நிஷ்காந்தம் ஆத்மஜோதிரரிந்தமே பஷ்யதாம் சர்வலோகானாமலோகம் சமபத்யம். ஒரு ஜோதிஷ் அப்படியே கிளம்பி விருத்திரனோட சரீரத்தின் பரமாத்மாவை அடைஞ்சுருத்துறா அப்படின்னு சொன்னார். சுகாச்சாரியால் சொல்கிறார், விருத்திரேகதே திரையோ லோகா வினாசக்ரேண பூரித சபாலகவன் சத்யோ விஜ்வரா நிர்வர்த்தேந்திரியாக. எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அப்பா ஒரு பெரிய அசுரம் போயிட்டான் அப்படின்னு. இந்திரனுக்கு கவலை வந்து கொடுத்து, ஏற்கனவே ஒரு பிரம்மகத்தை ஸ்திரீகள் பூமி மரம் ஜலம் எல்லாத்தையும் கொடுத்தோம், இப்போ மறுபடியும் வந்து கொடுத்தேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே ரிஷிகள் சொன்னாலும் ஒரு யாகம் பண்ணி பெருமாளை நம்ம பிரார்த்திப்போம். நாராயணன் வருவே, அவர் வந்துட்டார்னா பிரம்மஹா பித்ரஹா கோக்ராமாத்ரக ஆச்சாரியா ஆகவான் சுவாத புல்கசகோவாப்பி சுஜேரன் எஸ் கீர்த்தம். பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன் நீ சுத்தி ஆயிடுவே அப்படின்னு. இந்திரன் பயந்தின ஓட அவன் ஒரு பிசாசு துரத்தின இந்திரன் ஒரு தாமரத்தண்டில் போய் ஹிமாலய பாசத்தை உழைஞ்சுண்டு டெம்பரரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்திரன்னா நவுஷனை பண்ணி, அப்புறம் இந்திரன் ரிஷிகள்லாம் ஒரு பெரிய யாகம் பண்ணி அதில் பகவான் ஆவிர்பவிச்சு இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி சவாஜிமேதேன யதோதிதேன விதாயமானேன மரீச்சி மிஸ்ர இஷ்ட்வா அதீஷ்ட்வாதீஜம் புருஷம் புராணிந்திரோ மகாநாச விதூத பாப்பம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு பலஸ்ருதி சொல்லணும் இல்லையா. இதம் மகாக்கியானம் அசேஷ பாத்மனம் பிரக்ஷாளனம் தீர்த்தபதானுகீர்த்தனம் பக்தியுச்சிரயம் பக்தஜனானுவர்ணனம் மகேந்திர மோட்சம் விஜயம் மருத்வதம் பட்டேஹு ஆக்கியானம் இதம் சதா புதாம் ஷண்மஞ்சதோ பர்வணீந்திரியம் தன்யம் யசஸ்யம் நிகிலாகமோச்சனம் ரிபுஞ்சயம் சுஸ்தேனம் சதாயுஷம். தன்யம் யசஸ்யம் கீர்த்தே, நமக்கு பாவங்கள்லாம் போயிடுமா, அகமோச்சனம் சத்ருஜயம் ஏற்படுமா, ரிபுஞ்சயம் சுஸ்தேனம் மங்களங்கள்லாம் உண்டாகுமா, தசா ஆயுஷம் சபிவிருத்தியாகம்னு சொல்லி பலஸ்ருதியும் சொல்லி முடிக்கிறார். கேட்டுருந்த ராஜா கேட்க போகிறான், யார் இந்த விருத்ராசுரன், பூர்வ ஜென்மாவில் என்னவான்னா இப்படி அவனுக்கு இவ்வளோ பக்தி வந்ததுன்னு சொல்கிறேன்ப்பான், அழகாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சித்திரகேது உபாக்கியானம் சொல்லப்போகிற நாளைக்கு பார்க்க போகிறோம். கோபிகா ஜீவன சுமன் கோவிந்தா கோவிந்தம்.